அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம கடந்த வாரம் வந்து என்ன பண்ண பார்த்தீங்க சார்? அந்த இது இப்போதான் வந்தேன். அப்புறம் கேட்க சார், நம்ம கடந்த வாரம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அது எப்பொழுது இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும் அப்படின்றத தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் என்ன பண்ணணும் நம்ம தியானிச்சு படிச்சோம். ஓகே, ஸோ இனி எல்லாருடைய கேள்வி அதுதான், இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில் எப்போ வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ அதுக்கான சில உதாரணங்களை நம்ம கடந்த கிளாஸில் என்ன பண்ணணும், நிறைய பாயிண்ட் இருக்குது, நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம். சரி, ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ஆழமாக போய் படிக்கணும். ஓகே, இந்த பாடத்தில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம், ஏகப்பட்ட கேள்வி வரலாம். எல்லா கேள்விக்கும் என்ன பண்ண போகிறோம்னா பதில் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்டாலும். ஸோ இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி, ஒரு அடுத்த பார்ட் இருக்குது, அடுத்த பார்ட் இருக்குது. அதனால் அடுத்தடுத்து நீங்கள் என்ன கேள்வி கேட்பேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பாடம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால எல்லாருக்கும் எடுத்துக்கிறதுனால அதனால் உங்களுக்கு என்ன பொதுவாக என்ன கேள்வி வரும்ன்றது புரியும், அதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். சரி, இப்போது ஒரு கிறிஸ்தவர்கள், நாம் வந்து கிறிஸ்தவர்கள் இல்லையா, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள அநேக பரிசுத்தவாங்க ரொம்ப நீதியாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து மறைச்சிருக்காங்க. அதே போல இந்த உலகத்தில் துன்மார்க்கமாக ஜீவியம் பண்ணவங்க இருக்கிறாங்க, அவங்களும் மறைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்க போவோம்? சரி, இந்த நம்பிக்கை வந்து கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குதா? எல்லா மதத்திலும் ஒருவன் நல்லவனா இருந்தான் அவன் மோட்சம் போவான், கெட்டவனா இருந்தான் எங்க போவான்? நரகம் போவான். கரெக்டா? ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட இந்த மாதிரி பாயிண்ட், ஒருவன் நல்லவனா இருந்தா அவன் போய் அல்லாஹ்வை பார்க்கலாம், இல்லைன்னா அவன் எங்க போவான்? நரகம் தான் போவான். அப்படி ஒரு இந்துக்கள் அவன் எடுத்துன்னா அவங்களுக்கு ஒரு 7 ஜென்மம் இருக்குது இல்லையா? சரி, நிறைய பேர் வந்து இன்னைக்கும் மறிச்சவங்க ஆவியா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆத்மா என்ன ஆகலைங்க, சாந்தி அடைய அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்னால இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இதை குறித்து என்ன பண்ண போறோம், ஒரு தெளிவுக்குள்ள என்ன பண்ணணும். ஓகே, இது அதனால தான் இந்த பாடத்தை நீங்கள் என்ன கேட்கறதுனால என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக கேட்கலாம், என்னை கொஸ்டின் தாராளமாக கேட்கலாம். மேபி நீங்கள் கேட்குற கேள்விக்கு அடுத்த வாரத்தில் அந்த பாடத்தில் பதில் இருந்தால் அவர் சொல்லுங்கள், அடுத்த வாரத்தில் அந்த கிளாஸில் நம்ம பதில் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு முடியுது கிளாஸ் தொடர்ந்து போகும். சரி, இப்போ நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்குறாங்கல்ல, பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? நான் அங்கே போய் இவங்கள பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், நான் ஒரு சிடி கொடுத்தேன், அவர் இந்த சிடியை வாங்கினார். இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்போம், யாரும் குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை, ஆனால் நம்ம கேள்விப்பட்டதை தான் சொல்கிறோம். ஓகே, இன்னும் ஒரு புஸ்தகம்லாம் இருக்குது. என்ன புஸ்தகம்னா, ஒரு 7 பேர் கொண்ட டீம் வந்து பரலோகத்து நரகத்துக்கு என்ன பண்ணோம்னா தரிசனத்திலே போயிட்டு இருந்தாங்க, ஸ்பாட்லேயே. அவங்க தேவன் வந்து அப்படியே தரிசனத்தில் கொண்டு போய் பரலோகத்தையும் நரகத்தை என்ன பண்ணாங்கன்னா காமிச்சாங்க. அந்த புஸ்தகம் பேரோட பரலோகமும் பாதாளமும் காமிச்சாங்க. இப்போ அவங்க வந்து நரகத்துக்கு போய் பரலோகம் பார்த்துட்டு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பசுவாங்க இருந்தாங்க, தாவூது டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி பாட்டு இருந்தாரு, பேர் இருந்தாரு, இந்த மாதிரி நிறைய நம்ம பாடலாம் கூட கேட்டுருக்கோம். நிறைய இருந்தாங்க. அப்படியே யூட்டர்ன் பண்ணிக்கு எங்கே வந்தாங்கன்னா நரகத்துக்கு வந்தாங்க. நரகத்துக்கு வரும்போது நிறைய நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு அலறிட்டு இருந்தாங்க. அப்போ இளம் சகோதரிகள் கூட நிறைய பேர் இருந்தாங்க, வாலிப பிள்ளைங்க நிறைய பேர். அவங்ககிட்ட போய் இவங்க என்கொயரி பண்ணிக்கிறேன், நீங்கள் ஏன் நரகத்துக்கு? நாங்கள் உயிரோடு இருக்கும்போது பூமியில் நிறைய மேக்கப் போடுவோம், அதனால எங்க வந்து இருக்காது. புக்கில் ரைட்டிங்ஸில் இருக்கு, அது ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். புத்தகத்துக்கு நீங்கள் நெட்டில் தேடினோட கிடைக்கும். அப்படியே விஷன்லேயே அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அந்த தரிசனத்திலே அவங்க கொண்டு போய் காமிச்சிட்டு வந்திருக்காங்க.
அப்படின்னு அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம மத போதகர்களே நான் வந்து பரலோகம் போயிட்டு வந்தேன், நான் நரகம் போயிட்டு வந்தேன், டிஜிஎஸ் சொல்லியிருக்காரு. நான் நிறைய பேர் இயேசுக்கு சகிந்தார் அப்ப தெரிஞ்சு அருள்தாஸா ஏதோ ஒரு அந்த பேரோட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஆத்தன்டிக் எதுனா பைபிள் தான். பைபிளுக்கு மேல ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்தும். ஏன்னா நம்ம நியாயம் இருக்க போது எதுதான் வசனம் தான். நீங்க கடைசி நாளைக்கு தான் நம்ம வசனம் நியாயம் இருக்கு. சரி, இதெல்லாம் உண்மைதானா? பைபிள் இதெல்லாம் இருக்கா? ஒரு மனுஷன் மறிச்ச பிறகு அவன் இப்போ எங்க போயிடுறான்? நரகத்துக்கு பரலோகத்துக்கு போயிடுறானா? அல்ல எங்க போறாங்க? பரதீசுக்கு போயிடுறானா? யாரெல்லாம் பரலோகத்துக்கு இருக்கா, யாரெல்லாம் நரகத்தில் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தேவன் எப்படி கொடுக்குறாரு? இப்போ இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி இந்த உலகம் 4000 வருஷம் இருக்கு. ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 இயர்ஸ் இருக்கு. ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 2000 இயர்ல நம்ம இருக்கோம். நியர் பை 2000 இயர்ல 2000 வருஷமா இந்த பூமி. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நியாயம் திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நியாயம் திருக்கும் போது நம்மள எல்லாரையும் நியாயம் திருத்தலாம். ஏன்னா அவருடைய காலத்துக்கு பிற்பாடு நம்மள என்ன பண்ணிடுவோம், வாழ்ந்துருக்கோம். கரெக்ட், நம்மள நியாயம் திருக்கணும். இன்கேஸ் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வரதுக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்துல பாபிலோன் தேசம் இருக்கு, கிரேக்க ராஜ்யம், இந்த மாதிரி நிறைய ஜனங்கள், புறஜாதி ஜனங்களா இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி நியாயம் இருப்பாரு? இவங்களெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போய் தீமா சேர்த்து அனுப்பி விட்டுருவாரா? இல்ல அவங்க செய்த பாவம் ஒண்ணு கிறிஸ்துக்கு முன்னாடி பிறந்ததா? ஏன்னா இவர் சொல்லிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் யாரும் எங்க போக முடியும், இதான் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப இவர் வழி அப்படின்னா இவர் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்களா? அவங்களாம் வாழ்ந்து மறிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஒரு அது அவங்கள போய் நரகத்துக்கு அனுப்புறது நீதியா இருக்குமா? நீதியான நியாயத்திருப்பா இருக்குமா? அப்படிலாம் ஒரு கேள்வி நமக்கு என்ன பண்ணா வரணும். சரி, இயேசு எப்படி நியாயம் திருப்பாரு? ஒரு கிறிஸ்தவன் கூப்பிட்டு உன் பேர் என்ன? என் பேர் டேனியல், நீ என்ன பண்ணிருக்கேன்? நான் உங்களுக்காக நிறைய கூட்டம் போட்டிருக்கேன், நிறைய உபவாசம் பண்ணிருக்கேன், நிறைய ஃபாஸ்டிங் இருந்திருக்கு, நிறைய பேர் காஸ்பல் சொல்லியிருக்கேன். ஓகே, நீ எங்க போகலாம்? பரலோகம் போகலாம் அப்படின்னு. உன் பேர் என்ன? என் பேர் முனுசாமி, நீ இந்துவா? ஆமா. உனக்கு என்னை பற்றி தெரியுமா? தெரியாது. அப்படி எங்க போகும்? நரகத்துக்கு. உன் பேர் என்ன? என் பேர் அப்துல் கலாம். உனக்கு? எனக்கு தெரியாது. உங்களை பற்றி தெரியாது. என்னுடைய குரான்ல உங்களை இறை தூதர்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். அப்போ உனக்கு எனக்கு சரியா தெரியல என்னை பற்றி, நீ எங்க போகலாம்? நரகத்துக்கு. இப்படிதான் நியாயம் இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, இதெல்லாம் வந்து நாமக்குள்ள இருக்கிற தெளிவான குழப்பங்கள். நம்மள நாமே ஜஸ்டிஃபை பண்ணி இதெல்லாம் தான் இருக்கும்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? பட் ஆஸ் பர் பைபிள் படி நமக்கு இன்னும் அதில் என்ன ஆகுதுன்னா தெளிவு பெறல. அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட தெளிவில் இன்னும் கொஞ்சம் என்ன வாங்கிக்கலாம். நம்ம தெளிவு அவங்களுக்குலாம் தெரியலன்னு நான் வேர்டு யூஸ் பண்ணல. நாம தெளிவு பெற்றுருப்போம், இன்னும் கொஞ்சம் என்ன வாங்கிக்கலாம், நம்ம தெளிவாகிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த கிளாஸ் நம்ம படிக்கணும். இப்போ நல்லா கவனி. நான் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன், ஒரு கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னைய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்திட்டேன். ஐயா அட்வொகேட் தான் பார்த்தேன். இப்போ அட்வொகேட் இப்போ என்னை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தார். இப்போ அவர் தான் எனக்காக வாதாடுறான்னு வச்சுக்கோங்க. என் பட்சத்தில் நியாயம் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். என் பட்சத்தில் நியாயம் நிரூபிக்கப்படல, நான் தவறு செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். அப்போ என்னை தண்டிக்கிறதும் விடுதலை செய்யறதும் சட்டத்தின் அடிப்படையில் யார் கையில் இருக்குன்னா ஜட்ஜு கையில் இருக்கு. அதானே, அவர் தான் நீதிபதி, நியாயம் செய்வார். சரி, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வருது இல்லை, அவர் எதுக்காக வராரு? 2ஆம் வருகை நியாயத்துக்கு வராது. அது அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? நியாயத்துக்கு தான் வராது இருக்கு. அநியாயம் செய்கிறவங்க இன்னும் என்ன பண்ணுவோம்? அநியாயம் செய்கிறோம். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் எங்க வரும்? என்னோடு கூட வரும். ரெவலேஷன் சொல்ல வெளிப்படுத்த. அப்ப இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையினுடைய முக்கிய நோக்கமே அவர் என்ன பண்ண போறாரு? நியாயம். இப்ப நீங்க தான் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வந்து நியாயம் கேட்ட பிறகு ஒருத்தர் பரலோக நரகத்துக்கு போவாரா இல்ல முன்னாடியே போயிடுவாரா? அவர் வந்து நீங்க தான் பதில் சொல்லணும். எல்லாமே நீங்க தான் சொல்லணும். நான் சொல்ல அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வந்து கேட்டதுக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்து வந்து நியாயம் தீர்த்த பிறகு ஒருவரை பரலோகத்துக்கும் நரகத்துக்கு அனுப்புவாரா அல்லது இப்பவே நாமளே போயிடலாம்?
அவர் வந்து நியாயத்திற்கு பிறகு நியாயத்திற்கு பிறகுதான். இதுல கிளியரா? Clear. இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்போ சொல்லுங்க, பரலோகத்துல எத்தனை பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்ல பரலோகத்தில் அதான் 3:16 தெளிவாக சொல்லுதுல்ல, அவரை தவிர யாரும் கிடையாது சொல்லியாச்சு. 16 இல்ல, 13. 13 படிங்க. 16 வந்து ஒரு குமாரன் அன்பு 13. அவர் யோவான் தவிர 13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் பரலோகம் போயிருக்காரு? ஒரே ஒரு அவர் அங்கிருந்து வந்தாரு, அவர் அங்க போயிட்டாரு. அவருடைய இருப்பிடம் அதுதான் இல்லையா? அப்ப பரலோகத்துல யார் போயிருக்கிறா அப்படின்னா, யார் என்ன பண்ணல இன்னும் பரலோகம் வசனம் சொல்லுங்க. இல்ல அவங்க அது இதுதான் பரவாயில்ல நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் பரவாயில்ல போயிட்டு சொல்றாங்க இல்லைங்களா, சீடி கொடுத்த அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து இதுதான் பரவாயில்ல நினைச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எதெல்லாம் போய் தேடிங்கன்னா லைஃப் பத்தாது. எதை தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் உண்மை. எது உண்மை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். உண்மை எதுவும் தெரிஞ்சுக்கிட்டா மத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம். அதான் பவுல் சொல்ல தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிதா வந்து கனவுல வந்து சாலமன் பேசும்போது கனவுல வந்து பேசுனாரு இல்லைங்களா, அப்போ கனவு காலத்துலலாம் பிதா செய்து தான் சொல்லி தான் இவங்க காண்ற கனவெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் புரிஞ்சுக்கிறது அவங்க சொந்த வச்சு. அப்போ எத்தனை பேர் நரகத்தில் இருக்காங்க? நரகத்துக்கு இன்னும் யாரும் போகல, அவங்க பிசாசை மட்டும் தான் கட்டி போட்டு வச்சுருக்குது. நம்ம எல்லாமே வந்து இப்போ வந்து பரதேசில் இருக்காங்க. பரதேசில் தான் பரதேசி எங்க இருக்கு? நரகத்துக்கும் ஏதோ சம்திங் ஒரு இடத்துல இருக்கு. தெளிவில் இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அந்த யாருக்கும் ஆபிரகாம் வழியில வந்து அந்த லாசரு இருக்கிறவங்க பரதேசியில தான் இருக்கிறதா வந்து நம்ம அதில் படிக்கிறோம். அப்படி வசனம் இல்லை. இல்ல அது இன்றைக்கு பரதேசி அது தங்குவாய், அது ஓகே. நீங்க சொல்ற ஆபிரகாம் லாசரு போய் மடியில உட்கார்ந்தாருல, அங்க பாரடைஸ் ரோட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சகோதரி சொல்ற கல்லன் கிட்ட சொல்லியிருக்காரு, நீ இந்த என்னோட எங்க இருப்பாரு. ஓகே, யாரு தூதர்களுக்கு போய் பிரசங்கம் பண்றாரு. பேருக்குள்ள இருக்க அந்த வசனம் காவலில் ஆவலுக்கு போய் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. வேற சரி, நல்லா கவனி. மரணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு மனிதனை தேவன் உண்டு பண்ணி மரணத்தோட அவனை படைச்சாரா? இல்ல இல்ல. அவன் ஆதாம் படைக்கும் போது அவருக்குள்ள என்ன இல்லை? மரணம் இல்லை இல்லையா? என்னைக்கு அவருக்குள்ள பாவம் வந்ததோ பாவத்தின் சம்பளம் தான் மரணம். கரெக்டா? அதாவது ரோமர்ல 5:12 சொல்றாரு, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் உலகத்துல வந்தது. யார் ஒரே மனுஷன்? ஆதாம் இல்லையா? அப்போ ஆதாம் நிமித்தம் பாவம் தொடர்ந்துட்டே வருது. அவர் செய்த பாவம் எத்தனை வருஷம்? 6000 இல்ல, நீங்க பழைய 4000 வருஷம் வச்சுக்கோ. 4000 வருஷமா மனிதனுக்கு என்ன வந்துட்டே இருக்கு? பாவம் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, பாவம் வந்துட்டே இருக்கு. அதுல இருந்து யாருமே அவங்களை என்ன பண்ண முடியும்? மீட்க முடியல. பழைய பாரு முழுக்க நீங்க படிங்க, யாருக்குமே நாம மறிச்சாலும் எழுந்துருவோன்ற நம்பிக்கைலாம் கிடையாது. மறிச்சா கூட என்ன பண்ணிடுவோம்? அகைன் மறுபடியும் எழுந்துருவோம். ஏன்னா இப்படி ஒரு உயிர்த்தல் ஒன்று அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒரு டாக்டரின் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தான் தூதர் சொல்றாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் நற்செய்தி. ஏன்னா ஏன் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம்? கரெக்டா? இவர் ஒருத்தர் வந்து என்ன எதை எடுத்து போட போறாரு? மனுக்குலத்தில் மேல இருக்கிற அந்த பாவம் மரணம் விஷயத்தை எடுத்துட்டாருன்னா மனிதன் அகைன் என்ன பண்ண போறான்? உயிர் தேட போறான். ஓகே, இப்ப பவுல் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால் நாம் உயிர்த்தெழுந்திருக்கல. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா நீ நம்பினா யார் உயிர்த்தெழுந்தோம்? நாம உயிர்த்தெழுந்தோம். கரெக்டா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால் என் பிரசங்கம் வருதா? இன்னைக்கு நீங்க நானும் உட்காந்து இந்த கிளாஸ் வந்து ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வரணும்? நமக்கு உயிர்த்ததுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண தேவை?
என்ன பண்ண தெரியல. உயிர்த்ததல் ஒண்ணு இல்லைன்னா நமக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. அது எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம விருப்பப்பட்டு நம்ம ஜாலியாக என்ன பண்ணலாம், வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன் நம்ம ஒரு கட்டுக்கோப்பா கண்ட்ரோலா ஏன் ஒரு லைஃப் வாழணும்? இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல ஏன் வாழணும்? நமக்கு இன்னொரு நம்பிக்கை, உயிர்த்ததல் ஒரு நம்பிக்கை இருக்கு. கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடு காலத்துல அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம போன கிளாஸ்ல படிச்சாரு. இப்ப அவர் வந்து உயிர்த்தெழுந்து வர சரி, அடுத்து அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்து இருக்கா? என் கேள்வி, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்து இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. வசனம், நமக்கு வசனம் தான் பாரு எப்பவுமே. இதுதான் நம்ம அனுமானமோ அசம்ஷன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு பேச இல்லையா? வசனம் இருக்கு. 1:15 20, 21, 22 இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும் இருக்கா? இல்ல அது இருக்கு. ஆனா அவர் கிறிஸ்துக்குள்ளதான் உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்றப்போ இதுல இந்த இதுக்குள்ள வந்த பிறகு தானே பண்ண முடியும். எல்லாரும் வரும் படிக்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியா மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இரண்டாவது சொல்லப்பட்ட மனுஷன் யாரு? நம்மளோட முதல்ல ஆதாமால மரணம் வந்தது, கிறிஸ்துவால என்ன வந்திருக்கு? உயிர்த்தெழுதல் வந்திருக்கு. கிளியரா? அதான் மேல படிச்சோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் எல்லாரும். ஆதாமுக்குள் எல்லாரும்னா யார் யாரு? எல்லாருமே. ஆதாம்ல இருந்து பிறந்து இது வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணி ஆகும்? மரித்தானே ஆகணும். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராவது 22 சாலமன் பேர் வந்து இந்த பாருங்க பிரதர், எனக்கு வந்து மரிக்கணும்னு விருப்பமே இல்லை, அதனால நான் சாக விரும்பல, எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அவருக்கு மரணம் வரணும் வரும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி என்ன வரும்? மரணம் வரும். சரி, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி உங்க உயிர்த்தெழுதல் வரும். ஏன் மரணம்ன்றது உங்களுக்கு ஆதாமால வந்தது, உயிர்த்தெழுதல் உங்களுக்கு கிறிஸ்துவால வந்தது. நீங்க ஆதாமால வரக்கூடிய மரணத்தை உங்களால எப்படி தடுக்க முடியாதோ, கிறிஸ்துவால வரக்கூடிய உயிர்த்தெழுதல் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. எனி டவுட் இந்த பாயிண்ட்ல? அந்த உயிர்த்தெழுதல் தான் இப்ப யார் யாருக்கு கிடைக்கும்? நீங்க கேட்ட கொஸ்டின் அதான் கேட்டேன். எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. ஆனா ஆமா இருக்கு, எல்லாருக்கும் என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல் இருக்கு. பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் சரி, அடுத்து 10ஆம் வசனம் படிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், எப்ப சத்துருக்களா இருந்தோம்? கிறிஸ்துவுக்கு முன்னாடி இல்லையா? சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமானே. அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இப்ப இங்க வந்துடலாம். 1:15 20ஆம் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 12ஆம் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. எங்க கொண்டு முடிச்சாரு?
கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா நீங்க நம்புறீங்கன்னா யார் நம்புறீங்க? இப்போ இதான் கேள்வி, நல்லா கவனிங்க. கவனிங்களா? இவர் கவனிங்க. இப்போ அலெக்சாண்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்து வந்துட்டாரா? உயிர்த்தெழுந்து வந்துட்டு அவர் நியாயம் தீர்த்து அவர் நரகத்துக்கு அனுப்பின்னு வச்சுக்கோங்க. அலெக்சாண்டருக்கு என்ன சொல்லுவாரு? நான் பாட்டு பார்த்துட்டு தானே இருந்தேன். எனக்கு உயிர்த்து எழுப்பி எங்க அனுப்புறீங்க? நரகத்துக்கு அனுப்புறீங்க. கேட்பாரா இல்லையா? அவர் ஒரு சான்ஸ் சொல்லுவோம். ஒருத்தர் உயிர்த்து எழுப்பிட்டாருனாலே இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்காரு? உயிர்த்து எழுப்பியிருக்காருங்க. நீங்க எழுப்பினவங்கள மறுபடியும் அனுப்புவீங்களான்னு கேட்கிறேன். என் பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுது. ஓ, ஒரு மனுஷன் மறிச்சிட்டான், அவனை நியாயம் திருப்பணும் தானே? நியாயம் திருப்பி தானே அனுப்பணும். நியாயம் திருப்பினாலே அவனுக்கு உயிர்த்தல் வரணுமா வேணாம்? உயிர்த்து வந்த பிறகு தான் நியாயம் திருப்ப முடியும். ஏன் உயிர்த்து எழுப்பிட்ட பிறகு மறுபடியும் நியாயம் திருத்த அவன் நரகத்துக்கு அனுப்புங்க? இல்ல, அந்த விசேஷம் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படும். எங்க உயிர்த்தெழுந்த அதான் 1000 ஆண்டுகளா 1000 வருஷத்துக்கு போல நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னா உயிர்த்தலோட பாயிண்ட்ல நிக்கிறேன். அவரு உயிரா இருக்கும்போது அவர் நடந்து கொண்ட விதத்தை வச்சுதான் அவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட். உன்னோட வாய் சொல்லி கொண்டு உனக்கு நியாயம் தீர்க்கப்படும், வசனத்தினாலும் நியாயம் தீர்க்கப்படும். ஒருத்தர் எக்ஸ் வந்துருக்காரு, அவர் வந்து இப்போ வந்து ஒரு 2050 வரையும் ஆடுறாரு, நல்லது கெட்டதை செய்யறாரு, 50 செத்து போறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு 80 வராரு, 30 வருஷமா உயிர்த்து எழுந்து இந்த 50 வரையும் வாழ்ந்தாருல்ல, அதனோட வச்சுதான் அவரு நியாயம் தீர்ப்பாரு. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் சொல்றது கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி சொல்றேன். கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி இருக்காங்களா மக்கள்? கோடான ஜனம் இருக்காங்கல்ல, அதுதான் நான் சொல்றேன். கிறிஸ்து 80 வராது, இவரு அந்த எக்ஸ் 50 செத்து. நான் என்ன சொல்றேன்னா கிறிஸ்து பிறகு முன்னாடியே சொல்றேன். புரியுதுங்களா? அதுவும் இது கேட்டகரியில தான் வச்சுக்க வேண்டியதான். அதான் உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படல. நீ உங்களே நான் நரகத்துக்கு அனுப்புறது ஓகே, நான் கேட்டேன் நடக்குது, அவங்க என்ன பண்ணல? அவங்களுக்கு இது கேட்க எப்படி நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணி நரகத்துக்கு அனுப்புறீங்க? இல்ல, அதான் இப்போ என் பிதாவினுடைய அநேக வாசகங்கள் உண்டு, அதுல ஒன்று உங்களுக்கு நான் வந்து ஆயத்தப்படுத்துறேன். அப்ப மீதியெல்லாம் நிறைய இருக்கும் தான் செய்யும். ஒன்னும் போதும் இல்ல, நான் அப்படிக்கே சொல்ல வரல. அதுல ஏதாச்சும் அவங்க போவாங்களான்னு. எங்க என் பிதாவினுடைய அநேக வாசகங்கள் உண்டு, அதில் ஒன்றே நான் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாரு. அப்ப அநேக வாசகங்கள்லாம் அதுல ஏதாச்சும் அவங்க உள்ள போவாங்களா? அவர் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பழைய ஏற்பாடு மக்கள் போக மாட்டாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி உயிர்த்தெழுந்த பிறகு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுது. எங்க அதான் இது 1000 யாரு இல்ல இப்போ உலகத்துல இருந்து ஆண்டவர் ரட்சிக்கப்படாதவங்களும் நடக்கும். பழைய ஏற்பாடுல நீங்க கிறிஸ்து வர ஏற்பாடு இருந்தாலும் அவங்களும் நடக்கும். நல்லா பாயிண்ட் சொல்றாரு. அது இப்போ ஆண்டவர் பத்தி ஈவன் கிறிஸ்டியன்ஸா இருந்து திரும்பி மறுதளித்தவங்க இருப்பாங்க. அடுத்து ஆண்டவர் பத்தி ரட்சிக்கப்படாதவங்க அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கப்படும். அதே மாதிரி பழைய ஏற்பாடுல உள்ளவங்க எல்லாருக்கும் சான்ஸ் முடிச்ச பிறகு அவ்வளவுதான். நரகத்துல நரம், அதான் நியாயத்து நரம்னா நரம். அதான் கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் அந்த அப்போ சான்ஸ் கொடுக்கணும். அங்கே சான்ஸ் கொடுக்கணும். எங்கங்க கிறிஸ்துவை மறுதளிக்கிறவங்க சகோதரி என்ன கேட்கிறேன்னா, நான் இப்ப கிறிஸ்துவ மறுதளிக்கிறேன், நான் எங்க போக சேம் உயிர்த்தல் அவரும் உயிர்த்தலுக்கு அப்புறம் அங்கேயும் திரும்பி ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும். அகைன் மறுபடியும் கொடுக்கப்படும். இங்க மறுதளிச்சா கூட எஸ், நீங்களும் நானும் மறுதளிச்சா கூட எஸ் கொடுக்கப்படும். இல்ல அப்படி பைபிள் வசனம் கொடுக்கப்படும். மூணு கிளாஸ் பிரதர் எடுத்தாரு, அவங்க அப்படி கொடுக்கப்பட மாட்டாங்க. அவங்க நிரந்தரது வசனம் வேணும், வசனம் எனக்கு வசனம் தெரியாது. என்ன சொன்னா என்ன சொல்றது, இறக்கமுள்ள அன்புள்ளவர். இதுதான் இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா தெளிவுபடுத்தும். இப்போ நான் வந்து என்னை கொண்டு போயிட்டு விட எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து 2வது எதுக்கு வராரு? நியாயம். அப்போ எனக்கு நியாயம் தீர்த்து தான் எங்க அனுப்புவார்? நரகத்துக்கு. என்னோட கிரியைக்கு தகுந்த மாதிரி என்னை அனுப்புவார் தவிர்த்து அதுக்கு முன்னாடி என்னை எங்க அனுப்ப மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு யாருமே எங்க போறது இல்லை, நரகத்துக்கு போறது இல்லை.
சரி, பரதேசுக்காக போறாங்களான்னு அடுத்த கேள்வி. கரெக்டா? இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரெண்டாம் வருகை முக்கியம். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில என்னென்னலாம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ அது நடக்க போறது எல்லாமே எங்க தான் ஸ்டார்ட் ஆகுது? ரெண்டாம் வருகை தான். கரெக்டா? நீங்கள் மறுபடியும் உயிர்த்தெழுந்திருப்பீர்கள் அப்படின்னு சொன்னாலும் அது எங்க தான் நடக்கும்? யார் வந்தா தான் நடக்கும்? அவர் வந்தா தான் நடக்கும். கரெக்டா? அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையை பத்தி நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிடணும். என்ன நம்பிடணும் அப்படின்னா ரெண்டாம் வருகையை பேஸ் பண்ணி தான் நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு. ஏனெனில் கர்த்தர் தானே ஆரவாரத்தோடு படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து அப்பொழுதுதான் யார் எழுந்துருவா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்துருவா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை வராம இப்ப நீங்க சகோதர ஒரு வசனம் சொன்னீங்க, என் பிதா நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பி வந்துதான் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கூட்டு போவேன். கரெக்டுங்களா? அப்ப நான் திரும்பி வராம நீங்க என்ன பண்ண முடியாது? அது போக முடியாது. அது கிளியருங்களா? கிளியருங்களா? இல்ல அன்னைக்கு வாசஸ்தலம்ன்றப்போ ஒரு வாசஸ்தலம் தான் இவர் சொல்றாரு, மற்ற வாசஸ்தலம் அந்த ஒரு வாசஸ்தலம் கூட என்னன்னு படிக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட் என்ன கிளியர் பண்ணிக்கணும்னா அவர் வராம எது நடக்காது? உயிர்த்தெழுதல் நடக்காம நியாயத்தீர்ப்பு நடக்காது. கரெக்டா? இன்னொரு வசனோட படிச்சலாம். 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிப்பது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். கரெக்டா? அவர் வரும்போது அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவன் அதுல முதல்ல உயிர்த்தெழுந்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டாரா? பின்பு எப்போதான்? வருகையில் அவருடைய என்ன பண்ணப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 1 கொரிந்தியர் 15:22-23 எங்க மிஸ்டர்? இல்ல மேல இருக்க வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? 22 எல்லாரும் சரி. இப்ப இன்னொரு யோவான் 5:28 படி. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வேத குடியில் உள்ள கொஞ்சம் பேரா? அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் எப்போ வரும்? வருகை. அதான் நம்ம தெசலோனிக்கேயர்ல படிச்சோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானங்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். சத்தம் கேட்டவொடனே என்ன பண்ணுவாங்க? சரி, சத்தம் கேட்டவொடனே உயிர்த்தெழுந்துக்குவாங்களா? வேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அவர் சத்தம் கேட்டா உயிர்த்தெழுந்துருவாங்க. உதாரணம் லாசர். வெளியே வான்னு சத்தம் கொடுத்தா என்ன பண்ணுவார்? லாசர் வந்துருவார். கரெக்டுங்களா? அப்ப அவருடைய சத்தம் கேட்டா என்ன ஆயிடும்? எல்லாருக்கும் நடக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பாயிண்ட் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகை சம்பவிக்காம எதெல்லாம் சம்பவிக்காது? உயிர்த்தெழுதல் சம்பவிக்காது. உயிர்த்தெழுதல் சம்பவிக்காம நியாயத்தீர்ப்பு நடக்காது. நியாயத்தீர்ப்பு நடக்காம எதுவுமே ஓப்பன் ஆகாது. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ரெண்டாம் வருகை. சில பேர் வந்து புதைக்காம பர்ன் பண்ணிடுறாங்கல்ல, அவங்களாம் எப்படி? சரி, இல்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 500 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் பஞ்சுங்க 3 இருக்குமா? நீங்க புதைச்சாலும் எரிச்சாலும் மண்ணு தானே. இல்ல எலும்பு இருக்குமான்னு கேக்குறேன். அதுவும் அப்போதானே போயிடும். கடைசி அது மண்ணு தானே. வசனம் வெளிப்படத்துல இருக்கு. மரித்தோர் சமுத்திரம் தண்ணில் மரித்தோர் வந்து என்ன பண்ணும்? அது ஒத்துழைக்கும். அக்கினி தண்ணில் மரித்தோர் என்ன பண்ணுவாங்க?
வந்து ஒப்புவிக்கும். இப்போ சோதோம் கொமோரா பட்டணத்தை எரிச்சான பாரு, ஓகே சரி எரிச்சாருல சோதோம் கொமோரா பட்டணத்தை. சோதோம் கொமோரா பட்டணத்தை வந்து அகைன் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா குற்றம் சொல்லுவாங்களா மாட்டாங்க? கண்டிப்பா சொல்லுவாங்க. வசனம் இயேசு சொல்றாரு. ம். சோதோம் கொமோரா பட்டணத்தார் வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் இது சொல்லுவாங்க. கப்பர்நகூம் பத்தி சொல்ற உனக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயம் சோதோம் கொமோராவுக்கு சொல்லப்பட்ட என்ன வாய்ப்பாங்க? மாறி இருப்பாங்க. அவங்க எழுந்து வந்து உங்களுக்கு கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல் இருக்கு. செகண்ட் சான்ஸ் இருக்குதுல்ல உயிர்த்தெழுதல். இப்போ நினைவே பட்டணத்தார் எழுந்து வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நினைவே பட்டணத்தார் எழுந்து வந்து உங்களுக்கு விரோதமா குற்றம் சொல்லுவாங்க பாருங்க. என்ன குற்றம் சொல்லுவாங்க? நினைவே பட்டணத்தார் நினைவே பட்டணத்துக்கு யார் போனோம்? என்ன குற்றம் சொல்லுவாங்க சொல்லுங்க. எங்களையும் தேவனை அடிக்க தான் யார் அனுப்புனாரு? யோனாக்கு போய் நினைவேக்கு விரோதமா என்ன பண்ணணும்? பிரசங்கம் 40 நாள் நினைவு என்ன பண்ண முடியும்? தவிழ்க்கப்பட்டு சொல்லிடுன்னு சொன்னார். யோனா போய் ஒரு பிரசங்கம் தான் பண்ணார். என்ன ஆயிட்டாங்க மக்கள்? அவங்க எழுந்து வந்து என்ன குற்றம் சொல்லுவாங்க சொல்லுங்க. எங்களுக்கு ஒரே பிரசங்கம் தான், நாங்க என்ன ஆயிட்டோம்? மறந்து போயிட்டோம். யோனாவிலும் பெரியவர் உங்ககிட்ட இருந்தார். யோனாவிலும் அதுதானே சொல்ல வராரு. யோனாவிலும் பெரியவர் எங்க இருந்தார்? இஸ்ரேல்ல உங்களுக்குள்ள இருந்தாரு. நீங்க எவ்வளவு பிரசங்கம் பண்ணாரு? உங்களுக்கு என்ன பண்ணல? நீங்க அவரை ஏத்துக்கலையே, குற்றம் சொல்லுவாங்க. அப்போ நினைவுபடுத்துற அகைன் என்ன பண்ணுவாங்க? வருவாங்கல்ல வீட்டுல. எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? இருக்கு. நீ ஆதாமுக்குள்ள பிறந்துட்டாலே ஆதாமுக்குள்ள மறிப்ப. ஆதாமுக்குள்ள மறிச்சாலே யாருக்குள்ள எழுந்துக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள எழுந்துக்குள்ள. இதான் ரூல். இது யாரும் என்ன பண்ண முடியாது. அப்போ கிறிஸ்துக்குள்ள பிறக்காம இருக்கிறவங்க கூட எழுந்துருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள யார் பிறக்கல? இப்போ ஆவியானவர் சந்திரன் போய் கிறிஸ்துக்குள்ள வந்து இல்ல அது வந்து என்னோட சந்தேகத்தில் அதுதான் சொல்றேன். அவங்க இப்போ நம்ம ஒரு எப்படி வரையறை வச்சிருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்துவ தெரிஞ்சு கிறிஸ்துவ ஏற்றுக்கவும் தான் வந்து உயிர்த்தெழுதல் இருக்கு அவங்களுக்கு. அவங்க தான் நான் கேட்டேன். எல்லாருமே வருவாங்களா நான் கேட்டேன். இல்லை அதுதான் அந்த வரையறை தான் வச்சிருந்தோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து எல்லாமே எல்லாமே வரோன்றீங்களா? இந்த எல்லாரும் வந்து சுவிசேஷம் அறிக்கப்பட்டவங்க மட்டும் எங்கேயுமே குறிப்பிடல வசனத்தில். சரி, ஒரு வருஷம் படிங்க. அப்போஸ்தலர் 24:15. நீதிமான்களும் அநீதிமான்களும் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று. என்ன உண்டு? மரித்தோர் உயிர்த்தெழுந்து நீதிமானாலும் சரி அநீதிமான்களும் சரி, நீ மனுஷனா என்ன பண்ணுவ? உயிர்த்தெழுந்து. ஏன்னா நீதிமானுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு, அநீதிமானுக்கு என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கு. நீ அநியாயம் செஞ்சாலும் நியாய தீர்ப்பு இருக்கு, நீ நீதி செய்தாலும் என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு? அதனால நான் சொன்னேன், நீங்க ஆதாமுக்குள்ள பிறந்துட்டியா உனக்கு மரணம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்து 2 மாசத்துல இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். அந்த பிள்ளை என்ன பாவம் சிந்தையில கூட என்ன பண்ணிருக்காரு? யோசிச்சிருக்காரு. அந்த பிள்ளைக்கு எப்படி மரணம் வந்துச்சு? பாவத்தின் சம்பளம் தான் இருக்குங்க. இல்ல 2ஆம் 3ஆம் தலைமுறை மட்டும் சரி இருக்கிற ஒரு வசனம். அதுக்கு இந்த பிள்ளை செய்யல. இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா மூதாதையருடைய பெற்றோர். அதான் நான் கேட்கிறேன். பிறந்துட்டாலே என்ன இருக்கு? மரணம் இருக்கு. நீ பிறந்துட்டாலே மரணம் இருக்கு. ஏன்னா எங்க இருந்தா வர? ஆதாம் தான் வர. ஆதாம் வந்து பிறந்துட்டாலே ஆதாமுக்கு என்ன நியாயத்துக்கு கிடைச்சது? யார் கிடைக்கும்? அது என்ன பண்ண? நான் பாவமே செய்யலையே, இல்ல மரணம் வரும் இல்லையா? நமக்குள்ள 2 பாவம் இருக்கு. ஒன்னு ஆதாமின் பாவம், இன்னும் நாம் செய்யறோம். சரி, ஓகே. நாம பாவமே செய்யலாம், நமக்கு என்ன வரும்? மரணம் வரும். அது யாரால வருது? ஆதாம். அந்த மரணத்தை நீக்கி போடதான் இயேசு சொன்னார். அதனால அவருக்கு பிந்தின ஆதாம் பேர். நீங்க என்ன நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 years 10 years அந்த மாதிரி குழந்தைங்க, எதுவும் தவறே செய்யாத குழந்தைங்க, தப்பே அறியாத குழந்தைங்க, அந்த மாதிரி ஒரு மரணம் வரும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியும். மரணம் எல்லாருக்கும் வராது, நமக்கு தெரியும். அதுதான் கொஞ்சம் அந்த மரணத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. மரணத்துடைய
ஒரு கீழ்ப்படியாமை பாவத்துடைய விளைவு அதுதான். 6000 வருஷம் தொடர்ந்து போறது. ஆதாம் செய்த ஒரு பாவம் இன்னைக்கு என்ன பண்ணுது? இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சார், 2000 வருஷம் முன்னாடி மறிச்சார். நான் இன்னைக்கு தானே பாவம் செய்றேன், நான் இன்னைக்கு செய்யற பாவத்துக்கு அவர் அன்னைக்கே மறிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. அது ஒரு வசனம் இருக்கு, வரப்போறவங்களுக்கும் சேர்த்து அது ஒரு வசனம் ஞாபகம் இல்லை. நான் ஒரு வசனம் வருது. அதுதான் பதில். 6000 வருஷம் முன்னாடி ஆதாம் செய்த பாவத்துக்காக நீ நான் மறிக்கிறேன். நம்ம மூதாதையர் பெற்றோர்கள்னா ஆதாம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் என்ன பண்ணிருக்காருங்க? பாவம் செய்திருக்காருல்ல, அந்த பாவத்துடைய விளைவில் நான் என்ன பண்றேன்? இன்னைக்கு மறிக்கிறேன். நான் அன்னைக்கு இல்லையே. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செய்த நீதிக்காக நீ நான் பிழைப்பேன். அது ரைட்னா ஏதோ ரைட்டு, இது ரைட்டு. வசனம் படிக்கலாம். அதுக்கு பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம். சரிங்களா? 19 படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. நல்ல கவனிங்க வசனத்தை. ஒரே மனுஷன் ஆதாம் தான் அவரு. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. நாம எல்லாம் என்ன ஆயிட்டோம்? பாவிகளாக்கப்பட்டது போல. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. ஒருவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். நாம நீதிமான் ஆயிட்டோம். புரிஞ்சுங்களா? ஆதாம் தவறு பண்ணதுனால நான் பாவி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நீதி செய்தனால நான் யார்? நீதிமான். அப்ப எனக்கு நீதிமானா எழுப்பிய நகைன்னு எங்க அனுப்ப போறாரு? சொல்ல முடியாது. என்ன தெரியுமா? யாராவது நீங்க கூட முன்னாடி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு இந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் மறுச்சாலும் எங்க போங்க, நான் முன்னாடி கேட்டா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நல்லா கேளுங்க. இப்போ நான் இங்க மதுரை வாயிலிருந்து வரேன், புழலுக்கு வரேன். நான் புழலுக்கு வரும்போது பைக்ல தான் வரேன், ஹெல்மெட் போட்டு வரேன். நான் போடாம வந்தா போலீஸ் பிடிச்சானா எனக்கு என்ன போடுவாங்க? ஃபைன் போடுவாங்க. 1000 rupees ஃபைன். ஓகே. இதே நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி புழலுக்கு வந்திருக்கேன், பைக்ல ஹெல்மெட் போடாம தான் வந்திருக்கேன். அன்னைக்கு என்ன போலீஸ் பிடிக்கவே இல்லை. ரூல்ஸ் இல்லை. ஏன்? அன்னைக்கு அந்த ரூல்ஸ் இல்லை. ஆனா நான் 2 டைம்லயும் செய்த செயல் ஒண்ணுதான். 2 டைம்லயும் செய்த செயல் என்னதான்? ஒண்ணுதான். அது ஏன் அப்ப தவறு இல்லை, இப்ப தவறு? இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு இடையில ரூல் இருக்கு. இந்த ரூல் ஓகே, ரூல் வந்துருச்சா? அதுதாங்க. ரூல் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். ஆக்சுவலா இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் அறியாதவங்களா இருந்தாலும் ஆண்டவரோட நீதியின் பாதையில் அவங்க நடக்கிறாங்க. ஆண்டவர் கிறிஸ்துவ பத்தியே தெரியாது, பைபிளை பத்தி தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் அவர் செய்யறாரு. அப்ப கண்டிப்பா அவங்க வந்து சரி, ஒருத்தர் செய்யல நரக தண்டனை செய்யறவங்க நீ போயிடுவான்னு வச்சுக்கோங்க. செய்யலன்னா லிஸ்ட் என்ன சொன்னாங்க? நரகம் சொற்கள் நம்ம இப்ப தீர்மானிக்க முடியாது சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதுதான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க இன்னொருத்தருக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கலங்க. இதுல இருக்கிற சட்டம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. சட்டம் தெரியாம நியாயம் தெரியும் இல்ல, அது ரூல் இல்ல. இல்ல இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஸ்கூலுக்கே நான் சேர்க்கேன். இப்போ உதருடைய பாப்பா இருக்காங்க, அவர் ஸ்கூலுக்கு சேர்த்துருக்காங்க. பிள்ளைங்க ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கணும்னா அவங்க டீச்சர் சிலபஸ் எடுத்துருக்கணும், பாடம் எடுப்பாங்க, ஸ்கூல் போவாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ரிசல்ட் வரும், பாஸ் ஃபெயில். ஏன் பிள்ளைக்கு ரிசல்ட் வருமா? ஏன் ஸ்கூல் போலீஸ் இன்னும் அவங்க ஸ்கூலுக்கே வரலைங்க. யாரு? வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிற மதத்துல எங்க வரவே இல்லை, ஸ்கூலுக்கு வரவே இல்லை, டீச்சர் அவங்க பாடம் எடுக்கவே இல்லை. அதுக்குள்ள அவங்க எங்க அனுப்புறீங்க? கரெக்டுங்களா? அவங்க என்ன எடுக்கல பாருங்க. நம்ம ஏற்கனவே கிறிஸ்தவரா இருந்தோம், அகைன் மறுபடியும் பாடம் கேட்டுக்கோம். மறுபடியும் என்ன கேட்கிறோம்? அதான் சகல சிருஷ்டிக்கும் பாடம் கேட்டுக்கல. இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணவே இல்லை, அவங்க ஸ்கூலுக்கே சேர்க்கலங்க. அவங்க எப்படி நீங்க ஃபெயில் போட்டு ரிசல்ட் கொடுத்துருவீங்க? யூ கோ டு ஹெல். என் நரகத்துக்கு போன எப்படி அனுப்புறீங்க? அதனாலதான் வசனத்துல இருக்கிற தெளிவு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவா இருக்க முடியும். சிலதெல்லாம் நமக்கு சொல்லி இருப்பாங்க, அதனால அதை கேட்டு என்ன பண்ணிருக்காங்க,
சரி, நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுதா? நீங்கள் சொன்னது மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ண ஒரே இது மட்டும் இதில் கரெக்ஷன் வச்சுருக்காங்க. கிறிஸ்தன் இரண்டாம் வருகை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லாமல் நியாயத்தீர்ப்பு இல்லை, நியாயத்தீர்ப்பு இல்லாமல் பரலோக நரகம் இல்லை. இது மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். கரெக்டா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா சகோதரி உங்களுக்கு? என்கிட்ட ஒரு சிஸ்டர் தான் மாமல்லபுரம் போயிருந்தோம். அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க, அவங்க பையன் வந்து 16 இயர்ஸ் இருக்கும் இறந்துட்டான். ஏன் இறந்துட்டான், எதுக்கு என் பையன் நல்லா தானே இருந்தான், நல்லா இது பண்ணுவான், நல்ல பண்ணுவான், பட் ஏன் கடவுளை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய கொஸ்டின். எனக்கு அப்போ ஆன்சர் சொல்ல தெரியல, கரெக்டான பதில். அதுக்கு என்ன சொல்லலாம்? பைபிளில் சரியான ஆன்சர் தான் இருக்கு. இனி இந்த உலகத்தில் இவ்வளோ தீமை நடக்குது, இவ்வளோ தீமை நடக்குது, இதெல்லாம் யார் காரணம்? சாத்தான் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவங்கள வச்சிருக்கேன் நான். சரி, அதாவது நம்ம கும்பகோணத்தில் ஸ்கூல் பிள்ளைங்க இறந்துட்டாங்க. அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுடைய இறந்து போன பிள்ளைங்களுடைய தாய் தகப்பன்மார் வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி அழுதாங்க. கடவுளே உங்களுக்கு கண்ணு இல்லையா எழுது, கடவுளே உங்களுக்கு என்ன இல்லையா, கண்ணு இல்லையா? நிறைய பேர் அதுக்கப்புறம் காஸ்பல் சொல்ல போனாங்க, அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்கிறேன்ட்டு போகும்போது அந்த தாய் தகப்பன் கேட்ட கேள்வி தான், ஒரு கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தா என் பிள்ளை எரியும் போது ஐயோ அம்மான்னு கற்றுருக்கோம், கடவுளையும் கற்றுருக்கோம், ஏன் உங்கள் கடவுளை வந்து காப்பாற்று? அதுதான் எனக்கு பதில் சொல்கிறேன். ஏன் உங்கள் கடவுள் என்ன பண்ணல, காப்பாற்றல? உங்கள் கடவுள் உன்னை என்னைய மாதிரி வந்து தண்ணியை பக்கெட்டில் மண்ணு கூட விட்டுட்டாங்க. 5 நிமிஷம் மழை பெய்விட்டு இருந்தாருன்னா என் பிள்ளை என்ன மாதிரி உயிரோடு 5 மினிட்ஸ் ஒரு மழை பெய்ஞ்சிருந்தா என்னவா இருக்கும்? அப்புறம் எப்படி உங்கள் கடவுள் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர் எப்படி சொல்லுங்க? கரெக்டு தானே? அப்போ இந்த உலகத்தில் தேவன் ஏன் தீமையை அனுமதித்து இருக்கிறார்? நீங்க என்னதான் சாத்தான் மேல பழைய போட்டாலும் அவருடைய அனுமதி இல்லாம என்ன பண்ண முடியாது, நடக்காது தானே? இப்ப யோபு போய் கேட்கிறாருல சாத்தானே போய் சோதிக்கிறதுக்கு, அப்ரூவ் யார் கொடுத்தா? அப்ரூவ் யார் கொடுத்தா? தேவனே கொடுத்தாரு. நீ போய் தொட்டுக்கோன்னு. அவங்க ஜீவனை மட்டும் என்ன பண்ணாது, தொடாது, அது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு, சொன்னாரு. ஸோ இதுக்கெல்லாம் சத்தியத்தில் தான் பதில். அடுத்தது கிளாஸ் என்ன பண்ணாலும் படிக்கணும். சரி, இப்போ இன்னைக்கு நாம என்ன படிக்கணும், இதுதான் படிக்க வந்தோம். ஸோ இன்னைக்குரிய டாபிக் என்ன அப்படின்னா சோல், ஆத்மா. இப்போதான் பாடக்கூடிய டாபிக்லேயே வரும். மேக்ஸிமம் இன்னைக்கு நான் ஒரு ஆத்மா பார்த்து அடுத்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். சரி, இப்போ உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி, வாட் இஸ் சோல்? எல்லாரும் சொல்லுவோம் ஆத்மா என்றால் சரி, உங்களுக்கு என்ன கருத்து தெரியுதோ சொல்லுங்க சகோதரி. ஆத்மா என்றால் மனசு. ஓகே, வெரி குட். நீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்க. நாம் அதை வழிமொழி. ஓகே சகோதரி. உயிரில்லாத இல்ல, ஒரு இதுதான் ஒரு ஆத்மா அப்படின்னு அதான் சொல்லுங்க. உங்க நினைவுகள் சொல்லுங்க. மனசாட்சி. வெரி குட். மனசாட்சி. வெரி குட். ஓகேவா? மனசாட்சி. சிஸ்டம் மனசாட்சி. பிரதர், நான் இவ்வளவு நாளா ஆத்மா குறிச்சு தான் புரிதல் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஆத்மானா இதான் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் கலந்துரையாடல் தான். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சொந்தம் தான் ஆத்மா. உடம்பு வந்து பூலோகத்துக்கு பண்ணக்கூடிய இதுக்கு இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லுங்களேன். உயிர் உயிர் ரத்தம் தானே உயிர். இல்ல, மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தத்துல ரத்தம் தான் உயிர்னு சொல்லல. மாம்சத்துல இருக்க உயிர் எல்லாம் இருக்கு, ரத்தம் இருக்கு, ரத்தத்துல இருக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆவி ஆத்மா சரீரம் சொன்னாங்க. இந்த ஆவிக்கு சரீரத்துக்கு இல்லை ரெண்டையும் டிசைட் பண்றது ஆத்மாவை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ இதை பண்ண இதை பண்ணாது டிசைன் பண்றது. அங்கதான் ஆத்மாட்ட தான் கண்ட்ரோல். நீ எதை பண்ணிக்கிறத செய்யணும்.
பட் நான் என்ன கேட்கிறேன், ஆத்மால ஆத்மானா என்னன்னு கேட்கிறேன். அது தெளிவில்லை தெளிவு. ஐயா அதுதான் சொல்லணும். சொல்லிட்டீங்களா? ஆமா. ரெண்டு உலகத்துக்கும் வந்து போயிட்டு வர்றாரு. சொந்தக்காரர் அவர் தான். சொல்லுங்க. இங்கே பூமியில் இறந்துட்டா கூட ஆத்மா தான் நான் போவோம். சரி சரி. இப்போ இந்த ஒரு பாடம் வந்து நான் உதாரணம் சொல்கிறேன் தவிர இந்த பாடம் வந்து நான் ஒரு 15 வருஷமாக எடுக்கிறேன். இந்த கிளாஸ்னால் 15 வருஷமாக எடுக்கிறேன். அதில் உங்களை மாதிரி நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்போம் நான் பார்த்துருக்கேன். இங்கே ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் இருக்கும். ஆத்மா 50 பேர் இருந்தாலும் என்ன இருக்கும்? முடியாது. 50 பதில் இருக்கும். ஏன்னா அவங்க பலதரப்பட்ட சபைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க போகிறவங்க அங்கே அவங்களுக்கு ஒரு உபதேசம் என்ன பண்ணுவாங்க சொல்லப்படுது இல்லையா? பட் நம்ம எல்லாம் ஒரே கருத்து சொல்ல முடியுமா? ஒரே பாயிண்ட் சொல்ல முடியும். ஆத்மா எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா செத்த உயிர் வளர்த்து ஆத்மாவா? சரீரம் மண்ணு போகுது. சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன் நெக்ஸ்ட். நிறைய இப்போ நீங்கள் ஒரு ஆத்மான ஒரு பாயிண்ட் எல்லாம் ஒரு ஓகே எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா? இல்லை இல்லை. இல்லை அந்த பாயிண்ட் கிளியர். அந்த ஆத்மாவுக்கு ரத்தம் எதனா இருக்குமா? பிளட் எங்க இருக்காது. அறிவு அறிவு இருக்குமா? இருக்கும் பகுத்தறிவு. பகுத்தறிவு பகுத்தறிவு. ஓகே சரியா? அப்ப இந்த ஆத்மாவை ஏதாவது கத்தியில குத்த முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம இதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணணும்? வசனத்தோட என்ன பண்ணணும்? பதில் பண்ணணும். இந்த வசனத்தோட பதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெளிவு வந்துடும்னா ஆத்மா என்ன ரொம்ப தெளிவு. சரி, இப்போ எல்லாரும் பதில் வைக்கணும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். என்ன சொல்றாரு? பாவம் செய்கிற சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணும்? சாகும். சாகும். சொல்லுங்க, ஆத்மா சாகுமா சாகு? சாகும். ஆத்துமா சாகும். ஆத்மாவே அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கும். ஆத்மா சாகும் முடியல, ஆத்மாவே சாகும். அப்ப பாவம் ஏதோ செய்கிற ஆத்மாவே சாகும். 20ஆம் வசனம் படிங்க. சாகும் சொல்ற வரல, ஏதோ பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஆத்மாவே சாகும். சரி, பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணும்? சாகும். சரி, பாவம் செய்யறவங்க யாரும் இருக்காங்களா? எல்லாரும் பாவம் செய்யறாங்க. Anyone? பாவம் செய்து தேவன் எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமை என்ன பண்ணிருக்கோம்? ரோமர் 3:10 சொல்றது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை இல்லையா? அதானே இருக்கு. படிங்க பார்ப்போம். ரோமர் மற்றபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இல்லை. கரெக்டா? பிரசங்கி 7:20 படிங்க. ரோமர் எத்தனை வருஷம் இருக்கு? 3:10. பிரசங்கி 7:20. ஒரு பாவமும் செய்யாமல் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பூமியில இல்லை. கரெக்டா? அப்ப எல்லாரும் எப்படி செய்ய என்னவா இருக்கும்? பாவம் செஞ்சிருக்கோம். கரெக்டா? அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பாவம் செய்யற ஆத்மா சாகுமா? நம்ம ஆத்மாவை சாகும். இல்ல ஒரு வசனம் தக்க இல்ல, வச்சாங்க. இந்த ஆத்மாவை சாவு வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு ஒரு வசனம் வச்சாங்க. எல்லா வசனம் படிக்க போறோம். ஆத்மா குறிச்சு என்னென்ன வசனம் இருக்கு எல்லாமே படிக்கலாம். சொல்லுங்க. இந்த சாவு வந்து இந்த மீளா அது என்டர்னல் ஸ்லீப், அதாவது நீங்க Eternal life. என்டர்னல் லைஃப்ல போற மாதிரி அந்த 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 சாவு பத்தி இன்னும் சில வசனம்லாம் படிக்கலாம். ஆத்மா மரணம் இருக்கான்னு படிக்கலாம். படிங்க. யாக்கோபு 5:20 படிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து எங்கிருந்து ரட்சித்து? மரணத்தினின்று ஒரு ஆத்மாவை எங்கிருந்து? மரணத்திலிருந்து ரட்சித்து. அப்ப ஆத்மா என்ன? ஆமா. அதுல சங்கீதம் 22:29 படி. பூமியின் செல்வமானது பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். யாவரும் புசித்து என்ன பண்ணுவாங்க? பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இருந்து
யாவரும் ஆ. அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஆ. ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா அழியக்கூடாது. ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை என்ன பண்ண முடியாது, காக்க கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? காக்க முடியாது. முடியாதுன்னு அர்த்தம். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்க முடியாது. அதிலே 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆத்துமாக்களின் மரணத்திற்கு ஆத்மாக்கு என்ன இருக்கு? விலக்கி இல்ல, அப்ப விடுவிக்கவும். ஆத்மாக்கு என்ன இருக்கு? மரணம் இருக்கு. கரெக்டா? இப்ப நீங்க முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க. ஓகே. பாவம் செய்கிற ஆத்மா சாகு. எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? பாவம். அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? யாக்கோபு சொல்றாரு, தப்பி போன மார்க்கத்துக்கு ஒருத்தன் நீ திருப்பினியா, அவன் ஆத்மாவின் மரணத்துல இருந்து என்ன பண்ற? திருப்புற. சரி, இப்ப நீதிமொழிகள் 19:2 படிக்கும். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்மாக்கு என்ன இருக்கு? அறிவு இருக்கு. ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப ஆத்மாக்கு அறிவு இருக்கு. ஒரு பாயிண்ட் கிளியரா? அடுத்து எரேமியா 2:34. எரேமியா 2ஆம் அதிகாரம் 34. வஸ்திர ஓரங்களிலும் உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. என்ன காணப்படுதா? ஏழை குற்றமில்லாத ஏழைகளுடைய ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படும். ஆத்மாக்கு என்ன இருக்கு? எது இல்லைன்னு சொன்னோமே எல்லாமே இருக்கு. நீ எதை இல்லைன்னு சொன்னாலும் அது இருக்கு. லூக்கா 2:35 படிக்கும். 2:15. 35. உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்ன சொல்றாரு? மரியாதை சொன்னார், ஆத்மாவை என்ன பண்ணும்? ஒரு பட்டயம் உருவி. சரியா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாரும் அறிவு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. இவ்வளவு நாள் இருக்குதா? உங்க எல்லாருக்கும் மரணம் இருக்கா இல்லையா? உங்களை பட்டயத்தால குத்த முடியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, ஓய்வு நாளில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் ஜனத்தில் ஏதாவது என்ன பண்ணும்? அது கொண்டு மன்னாவை அவனவனின் லக்க ஆத்மாக்கள் லக்கத்துக்கு தக்கதான் என்ன பண்ணும்? பொறிக்க. இப்போ நான் சாவம் பார்த்து ஒரு கேள்வி, பிரதர், உங்க சபைக்கு எத்தனை ஆத்மாக்கள் வராங்க? 300 ஃபேமிலி இருப்பாங்க. 300 குடும்பம். ஒரு சபைக்கு எத்தனை மனசாட்சி வருது? மனசாட்சி எத்தனை ஆத்மா கேட்கல. நான் என்ன கேட்டேன்? எத்தனை ஆத்மா தான் கேட்குறேன். நீங்க 300ன்னு சொல்றீங்க. ஆட்கள் வந்து ஆட்கள் நபர், ஆத்மாங்கிற ஒரு நபர் சொல்லுவாங்க. ஆட்கள் ஆத்மா ஒரு நபர். நீங்க போய் நான் ஆத்மாவில் அறுவடை செய்ய போறேன்றீங்க. யார்? ஏதோ ஒரு ஆவியா? நபர் நபர்ல தானே சொல்றீங்க. எனக்கு ஆத்மா தாக இருக்குன்னு யாருக்கு? நபர் தானே சொல்றீங்க. உயிருள்ள மனுஷன் தான் ஆத்மா. நீங்கள் நம்ம தான் ஆத்மா. எப்படி சொல்றீங்க? ஆத்மான்னு ஒரு வார்த்தை முதல்ல எங்க வந்து? அவன் ஜீவாத்மா. ஜீவாத்மா தேவன் ஒரு மனிதனை படைக்கிறார். எப்படி படைச்சார்? 2 விஷயம் தான் இருக்கு. மண்ணு, அவருடைய சுவாசம். வேற எதனா இருக்கா? மண்ணை சுவாசத்தை கொண்டு என்ன பண்ணார்? இணைத்தார். அதனால அவன் ஜீவாத்மா ஆனான். ஆத்மானும் அவர் படைக்கல, அவர் சேர்த்தது என்னதுங்க? சுவாசத்தையும் மண்ணையும் என்ன பண்ணாருங்க? சேர்த்தாரு. அவன் என்ன ஆனா? ஜீவாத்மா ஆனா. 2 பொருள் இணைந்ததால் ஒன்று உண்டாச்சு. எது இணைந்தது? மண்ணும் சுவாசமும் இணைந்தது. யார் உண்டானா? ஒரு மனிதன் உண்டானா. 2 பிரிச்சுட்டா.
இங்க மண்ணு போயிடும். ஆ மண் மண் ஆவி தேவன்ட்ட போயிடும். ஆத்மா எங்க போகும்? ஆத்மா இருக்காது எங்க. ஓ, ரெண்டுத்துக்கு பிரிச்சுட்டா அது இல்ல. பிரிச்சா இருக்காதுல்ல. சரி, இல்ல. சரி இல்லை பாயிண்ட் புரிஞ்சா? புரியுது யாருக்கா புரியலையா? புரிஞ்சுட்டு இப்போ இது ஒரு கொஸ்டின் நம்ம இதுக்கு அப்பார்ட் பண்ணது பிரஜபிதா பிரம்மகுமாரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓம் சாந்தி அவங்க ஆத்மான்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு எப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்? இது முடிச்சோம் பைபிள். இந்த பாயிண்ட் யாருக்கு புரியல? ஓ, அந்த ஆத்மாவை தான் பேயின்றாங்களோ? இல்லாத 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 ஒண்ணு அது வந்து, கேட்குதா? ஆ, பிரதர், ஒரு வசனம் படிங்க. அந்த வசனத்தை நீங்க படிச்சு நீங்க தெளிவாக ஒரு பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துடைய சிறப்பு என்ன? வேற படிச்சிருக்கீங்க. வாலிப பிரயாசத்தில் சிருஷ்டிகரின் தீங்கு நாட்டில் ஒரு ஆளுக்கு முன்னும் அப்படின்னா ஒரு வாலிபத்திலிருந்து ஒருத்தருக்கு வயசாக அவருக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றதான் அந்த வசனம் சொல்லுது. நீ மேட்டுக்காக அச்சம், நீ மேடு யாரும் அச்சப்படுற, உன் முடி நடைச்சிரும், வாலிபம் வரும் பூ பூத்து அப்படிலாம் வாலிபம் வரும் வயிற்று பல்லு இருக்கும், காது சவுண்டு குறைஞ்சிடும், இப்படிலாம் சொல்லிட்டே வர கடைசியாக என்னவாயிடும்? மறிச்சிருக்க. இப்ப அதுல 12ஆம் அதிகாரம் 7 மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் அங்க ஆத்மா ஆவிதான் சொல்றாங்க. அங்க மண் இருக்குல்ல, ஆவி இருக்குல்ல, மண்ணானது மறுபடியும் எங்க போயிடுது? மண்ணுக்கு. ஆவி தன்னை தந்த தேவன். ஏன் இந்த ஆத்மான ஒரு வேர்டு? இல்லை ஒன்னா சேர்ந்தா அது வருது. அது புரிஞ்சது கிடையாது. வெரி குட். அதான் கொஸ்டின். அப்போ ஆத்மா எப்படி உருவாச்சு? அதான் உருவானதான் சொல்றாரு. அவன் ஜீவாத்மா ஆனான். நம்ம தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணியோட ஃபார்ம்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தா தண்ணி வரும். புரியுதா? வராது. ரெண்டும் கேஸ் ஆகிடும். வராது. சேம் கான்செப்ட்ல தேவன் மண்ணை எடுத்தார், சுவாசத்தை என்ன பண்ணார்? ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான். ஏன் ஆனான்? இது ரெண்டும் சேர்ந்ததுனால ஆனான். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்ததுனால ஒரு உயிரோட நிக்கிறான், ஆதாம் நிக்கிறான். இது ரெண்டையும் பிரிச்சிருக்கல, இவன் இங்க நிக்க மாட்டான். தேவன் மண்ணை எங்க எடுத்தாரோ அது அங்க போயிடுது. ஆவி எங்க இருந்து வந்ததோ அது அங்க போயிடுது. ஆவி யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தாரு. ஆவி தன்னைத்தான் தேவன் தான் போயிடுது. ஆத்மாவும் எங்க போவோம்? இப்போ என்ன இல்ல, மறுபடியும் சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப லாசர் கிட்ட இருந்த சரீரம் கல்லறைக்குள்ள போயிடுச்சா? ஆவி எங்க போயிடுச்சு? தேவன் போயிடுச்சா? லாசர் மறிச்சிட்டாருல்ல, இயேசு சொல்லி நம்பர் மறிச்சிட்டாரு. 4 நாள் கழிச்சு வராது. ஆவி தேவன் போயிடுச்சா? இயேசு கிறிஸ்து வந்து சத்தம் கொடுக்குறாரா? இப்ப ஆவி என்ன பண்ணிருக்கும்? வந்திருக்குமா? எங்க வந்திருக்கும்? சரீரத்துல சேர்ந்துருக்குமா? லாசர் வந்துட்டாரு. அதானே? ஏதாவது டவுட்? இதுதான் எலிசா எலியா பண்ணது எல்லாருக்குமே இதேதான். எலிசா எலியா இயேசு கிறிஸ்துலாம் எழுப்புனாங்க. இதெல்லாம் அற்புதம். இல்ல இதே மாதிரி தான் ஆவி இதெல்லாம் அற்புதம். அது ஒழிக்குதல் கிடையாது. இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல. ஏன்னா அவன் மறுபடியும் மறிச்சாங்க இல்லையா? ஆமா, மறுபடியும் மறிச்சிட்டாங்க. ரெண்டாவது மரணம் வந்து இல்ல அதே மாதிரி தான் ஆவி போய் மறுபடியும் வந்துருக்காங்க. சொல்லுங்க சார், என்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி ஃபார்முலா எடுத்தா மண் பிளஸ் ஆவி ஈக்குவல் டு ஆத்மா அப்படி எடுத்துக்கலாம். மண் பிளஸ் ஆவி ஈக்குவல் டு ஆத்மா, சரீரம் பிளஸ் ஆவி ஈக்குவல் டு ஆத்மா எடுத்துக்கலாம். அதுதானே இருக்கு ஆதியாகமத்துல. அவர் இணைத்தார், ஆனான் பிரிச்சுட்டா அங்க இருக்காது. ஒரு ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க. தேவன் எங்கெல்லாம் இது ரெண்டுத்தையும் இணைக்கிறாரோ அங்க அது ஆத்மா. எங்கேயாவது பிரிக்கிறாருன்னா அங்க ஆத்மான்னு ஒரு வேர்டு இருக்காது. ஒரு பிரசங்க வசனம் படிச்சோமா? இன்னொரு வசனம் படிக்கணும். சங்கீதம் 146:4 படிக்கணும். சங்கீதம் 146:4. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் பிரிக்கிறார் தானே மிஸ்டர்? பிரிக்கிறது தானே. அங்கே ஆத்மா இல்லை.
யோசனை கொடுக்கறத பார்த்துமாவா? இல்லைங்க, அவன் என்னைக்கு போயிடாம அன்னைக்கு யோசனை அழிஞ்சிடும். அங்க பிரிக்கிறாரா சேர்க்கிறாரா? பிரிக்கிறார். அவனுடைய ஆவி பிரியும். சரி, இன்னும் மண்ணுக்கு போயிடுவான். ஆத்மா எங்க போகும் சொல்லாது வசனம். ஏன்? இல்ல 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 பிரியும் போது ஆத்மான்னு இருக்காது, சேர்ந்தாதான் இருக்கு. இப்ப இங்க உட்காந்துருக்க நம்ம எல்லாரும் ஆத்மா. பைபிள் உயிரோடு இருக்கிறவர்கள் தான் ஆத்மான்னு சொல்றோம். செத்த பிறகு ஆத்மாவே கிடையாது. அவன் ஆவி தேவன்ட போயிடுச்சு, சரிதான் எங்க போயிடுச்சு, மண்ணுக்கு போயிடுச்சு. எப்போ உயிர்த்தது நடக்குதோ அன்னைக்கு என்ன வரும்? தேவன் கிட்ட இருந்து போன ஆவி ஆகிய எங்க வரும்? சரீரத்துக்கிட்ட வரும். இப்ப என்ன கண்டிஷன் தெரியுங்களா? ஆதாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? ஆவி எங்க இருந்தது? தேவன் இருந்தது. எப்படி ஆதாம் வந்தாரு? சேம் உயிர்த்தது அப்படியே போற. இல்லதான் டவுட் இருக்கா? இல்லை, இடையில ஆவி பிடிச்சு விளையாடுறது சாத்தம் விளையாடு. சொல்றது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல கிளியர் ஆனவா? நம்ம அடுத்தடுத்து பார்த்து இல்லை, கிளியர் ஆயிடுச்சு, நல்ல கிளியர் ஆயிடுச்சு. ஆத்மா அப்ப ஆத்மானு செத்து போனவங்க என்ன பண்ணவே முடியாது, சொல்ல முடியாது. நீ உயிரோடு இருந்தாதான் அவன் ஆத்மா. ஓய்வு நாளில் வேலை செய்கிற ஆத்மா, ஓய்வு நாளில் வேலை செய்கிற ஆத்மா கல்லெறிஞ்சு என்ன பண்ண போகும்? கொல்லப்படும். கரெக்டா? இவங்க வீட்டில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்களோ அத்தனை ஆத்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி மண்ணாவை என்ன பண்ணிக்கணும்? சேகரிச்சு எவ்வளோ போட்டு பாருங்க. அவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆத்மாவும் ஒன்றுமே கிடையாது. ஓகே, கிளியரா? டவுட் இருக்கா? எனி டவுட்னா கேளுங்க. அப்ப நெக்ஸ்ட் அப்படின்னா மரிச்சவன் இப்ப எங்க இருக்கு? அவன் நிலைமை அதுதான். இப்ப அந்த பாயிண்ட் தான் அடுத்து வரும். ஆவி தேவன்ட போயிடுச்சு. தேவன்ட போன ஆவி எல்லாருக்குமே அதே ரூல் தானா? அதுல ஏதாவது பிரிவு இருக்கா? நல்லவங்களுக்கு தேவன்ட போயிடுது, கெட்டவங்களுக்கு யாருக்கு? ஏன்னா எல்லாருக்குள்ள இருக்கிற ஆவி யாருக்கு கொடுத்தான்? தேவன் கொடுத்தான். எல்லாரும் ஆதாம்ல தான் வந்திருக்காரு. கரெக்டா? அப்ப மனிதன் மரிச்ச பிறகு அவனுக்கு நிலைமை அது மட்டும் பார்த்து இன்னைக்கு வந்து பண்ண வசனம் படிக்கும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9வது. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. அப்படி என்ன அர்த்தம்? இங்க உட்கார்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? சாக போறோம். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ஆனால் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. இனி அவர்களுக்கு என்ன இல்லை? ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. உங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் இதுல வர முடியுங்களா? அப்போ மரிச்ச மாதிரி ஒருத்தன் வந்து பேசுறான், அசுத்தாவி குடிச்சிருக்கு, அவன் வந்து யார் பேரை சொல்றான்? மரிச்சவங்களுக்கு பேரை சொல்றான். கரெக்டா? நான் இன்னார் வந்திருக்கேன்னு சொல்றேன். இந்த வசனம் என்ன சொல்லுங்களா? உயிர்களுக்கு சிநேகித்த சிநேகம், பகை, பொறாமை எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? ஒழிஞ்சு போயிடுச்சு. முக்கியமான வசனம், சூரியன் கீழே செய்யப்படுகிற யாரும் படையம் போறாங்க, அதோட சொல்லுவாங்க. எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீ மறிச்சிட்ட அப்படின்னா உங்களோட சாப்டர் சொன்னோம். சூரியன் கீழே என்ன பண்ண முடியாது. எங்க தாத்தா இதுல வந்தாரு, நாய் ரூபத்துல வந்தாரு, இல்ல என் கனவுல வந்து சொன்னாரு, இல்ல எட்டி பார்த்தாரு. அதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்தது மரிச்சவங்களை பத்தி நீங்க தெளிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் மரிச்சவங்க மாதிரி யார் பண்றாங்கன்னு என்ன பண்ணிக்கோங்க, நாமளே புரிஞ்சுக்கோங்க. வேகம் தானே சொல்றீங்க, உன்னதமான தேவகுமாரனே. இப்போ வந்து பேய் இருக்கா அப்படின்றாங்க. பேய் இருக்கா? பாஸ்டர் அப்படி மனுஷவங்க வரமாட்டாங்க. அது தெளிவாயிடும். யார் வரான்னு படிக்கலாம். இப்போ
மறிச்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அதனால சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஒரு இதில் மறிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கும் சாலமோனுக்கும் இருக்கும் பயங்கர பிரச்சனை. நீ எப்படி என்ன அப்படி சொல்லுவ அப்படின்னு பயங்கர பிரச்சனை வருது. நான் மறிச்சிட்டேன், சரி போனால் போது அவன் சாவுக்கு என்ன பண்ணிட்டு வரலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு என் சாவுக்கு வர என்னை ஃப்ரீசர் பாக்ஸில் படுக்க வச்சு நான் எழுந்து உட்காந்து சொல்லணும்னா ஏதாவது சொல்லணும் அதை நீ எந்த முகத்தை வச்சு என் சாவுக்கு அப்படி என்ன கேட்பேன்னா ஏன் கேட்க மாட்டேன். இதுதான் மனுஷர்கள் போதிக்கிற உபதேசம். கரெக்டா? அப்படி என்ன அர்த்தம், என்னைக்கு நான் மறிக்கிறேனோ அதுல 10ஆம் வசனம் படிச்சு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நீ எங்க போயிட்டேனா, போயிட்டேனா உனக்கு செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நீ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ உயிரோடு இருக்கும்போதே செஞ்சிரு. உயிரோடு இருக்கும்போதே என்ன பண்ணிடு, செஞ்சிரு. நீ செத்து போயிட்டேன்னா நீ நினைக்கிறது எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்யணும். ஓகே, இதை குறித்து இன்னும் தெளிவா யோகுல படிக்கலாம். யோகு 4ஆம் அதிகாரம் 7ஆம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அது என்ன பண்ணும், திரும்ப தழைச்சிடும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலேயே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் ஒரு மரத்தையும் மனுஷனையும் கம்பேர் பண்ற. ஒரு மனுஷனோ வென்றால் செத்த பெண் ஒழிந்து போகிறார். செத்த பெண் என்ன பண்றான், ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் இங்கே தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். எங்க படுத்து கிடக்கிறான், எங்க பொதுச்சாலும் அங்க படுத்து கிடக்கிறான் தானே, மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. எவ்வளவு தெளிவா இருக்கு. என்ன வானம் ஒழிஞ்சு போற அளவுக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், எழுந்து போக மாட்டான். வானம் எப்போ ஒழியும், அவர் வருகையில் வானங்கள் மடமடம் என்ன பண்ணும், அழிந்து போகும். பூமி வெந்து உருகி போகும். நீ எந்த பாயிண்ட் கொண்டு பண்ணிருக்கணும் அது 2ஆம் வகையில பண்ணிருக்கோம். மனுஷனோ வென்றால் செத்த பின் என்ன பண்றான், ஒழிந்து போகிறான். கரெக்டா? அப்படின்னா வானங்கள் ஒழிந்து போக அவள் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அது என்ன நித்திரை? இயேசு கிறிஸ்து நிறைய பேர் அப்படிதான் எழுப்புவார். அவள் மறிக்கவில்லை, என்னவா ஏன் அப்படி இருக்கு அவர் சொல்றாரு, நித்திரையா இருக்காரு. திருப்பி வர முடியும். நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை வந்து பதில் எழுப்பினா என்ன பண்ணுவேன், எழுந்து. செத்து போயிருந்தேன் நீ வந்து எழுப்பணும், எழுப்பணும். இயேசு கிறிஸ்து உங்க இடத்துல வந்து என்ன எழுப்பினாருன்னா எழுந்துருவேன். அப்ப அவர் பாருங்க என்னதான் பண்ணிட்டு அவ்வளவுதான். நான் ஒருவனை தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு எவ்வளவு சிம்பிளா எழுப்புறோம் அந்த மாதிரி அதை விட சிம்பிளா யார் எழுப்பிடுவா மனுஷன். யோபு வந்து தீர்க்க தரிசன புத்தகம் கிடையாது, ஆனா இவர் வந்து 2 வித்தியாசத்திலே சொல்லியிருக்காரு. எல்லா தீர்க்க தரிசனத்தை புத்தகத்துல தான் வந்து தெளிவா சொல்லுவாங்க இது நடக்கும். யோபு மேக்ஸிமம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. கடைசி நாள் பூமியில் வந்து இல்ல தீர்க்க தரிசன புத்தகம் கிடையாது, ஆனா சங்கீதம் கூட தீர்க்க தரிசன புத்தகம் தான். எத்தனை தீர்க்கதரிசன புத்தகம் தீர்க்கதரிசனம் தெரியுமா சங்கீதத்துல? நிறைய இருக்கு. சிலுவையில் அறையப்படும் போது எலும்பு உடைப்படுறது எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சங்கீதம் 5:6 நல்லா இருக்கு. இப்போ இன்னொரு வசனம் படிக்கும். யோபு என்ன படிக்கலாம் அப்படின்னா, மருத்துவங்க மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க, வந்து நம்மளை பார்க்க ஏதாவது விசிட் பண்ணிட்டு போவாங்களா, வருஷத்துக்கு அவங்க நினைவு நாள் ஏதாவது வந்து போவாங்களான்னா படிக்கலாமா? யோபு 7ஆம் அதிகாரம் 9. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்துக்கு இறங்குகிறவன் இனி ஏறி வரான். இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் என்ன பண்ண மாட்டான், இனி அவன் தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. நான் பார்த்தேன், தெரிஞ்சது அப்படின்னா நிறைய
இப்போ என்னன்னா அப்ப மறிச்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விமானம் தங்கிட்டு வர மாட்டாங்க. எப்பதான் வருவாங்க? என்னைக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வரையில வந்து சவுண்ட் வருதோ அந்த சத்தத்தை கேட்டுதான் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அன்னைக்குதான் உயிர் தருவோம். அதுக்கு முன்னாடி மரித்தவர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, இருந்து எல்லாருமே மண்ணோடு மண்ணா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி பயமுறுத்துறதெல்லாம் பிசாசுன்னு சொல்றாங்க அக்கா. ஆமா ஆமா உவமை அது. அது ஒரு ஆவி போய் அது ஒரு ஆவி நம்ம கிட்ட வருதா, வந்து அது போயிட்ட பிறகு இந்த மறுபடியும் நம்ம சரீரம் ஜோடிக்கப்பட்டு நிறைய பாவத்துக்குள்ள இருந்தா அதானே ஒரு அது போயிட்டு தண்ணியிலும் போலாது 7 ஆவியில கொண்டு வந்து உள்ள அது ஈவில் ஸ்பிரிட். சரி இப்போ சரி மனுஷவங்க வரல, அப்ப இது யார் தான் செய்வாங்க? இப்போ ஆதியில சாத்தான் ஒரு பொய் சொன்னான். ஆமா நீங்கள் இந்த கனியை புசிச்சீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க. மனுஷன் சாகாம இருக்கானா இல்லையா? செத்து போயிட்டான், செத்து போயிடான், சாகரம் தானே. இப்போ அவன் சொன்னது என்னாச்சு? இப்போ அவன் பொய்ய நிலை நாட்டணும். உண்மை என்ன சொல்றாரு? மறுச்சாலும் மறுபடியும் வருவாங்க. மறுச்சாலும் என்ன பண்ணுவான்? மறுபடியும் வருவான். இந்த பொய் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. கிறிஸ்தவ பிள்ளை தான் நிறைய இருக்கு. கிறிஸ்தவ பிள்ளை இருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு நமக்குள்ள இருந்தது. மறுச்சவங்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. இருக்குல்ல கரெக்டா? இப்போ நான் உயிரோடு இருக்கும்போது என்னை குறிச்சு எனக்கு நல்லா தெரியும். என்னை குறிச்சு என்னை விட தேவனுக்கு நல்லா தெரியும். வேற யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். இங்க உட்கார்ந்து யாரு இப்ப இங்க அவன் இருக்கானா இல்லையா? இருக்கா? தெளிவா பேசுறத பாத்துருக்கானா இல்லையா? தெளிவா கேட்டு நம்ம கேட்டுக்கிறான் கையில பணம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஏன் இங்க இருக்கிறானா கேள்வி. ஏசு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கான்? ஏசு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கான்? இருந்திருக்கான்ல. அவர் பேசிதான் பாரு, ஒருத்தர் அப்சர் பிடிச்சி எழுந்து கத்துவான்ல. நம்ம பண்ணலாம் யாரு இருக்கா? சாத்தானுங்க. எல்லா இடத்துலயும் யாரு இருக்கா? அப்போ என்னைய பத்தி உங்களை பத்தி எல்லாருக்கும் எல்லா விஷயம் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அவன் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கான், அது எல்லாரோட பேரும் இருக்கு. யாருடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பான் அதை எடுத்து. இப்ப நான் மறிச்ச பிறகு என்ன போலவே வந்து இமிட்டேட் பண்ணவனால முடியாதா? முடியும். நான் மறிச்ச பிறகு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்றது அவன் முடியாதா? ஈஸியா முடியும். அவன் அதை சொல்லிட்டானா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன நம்பிடுவாங்க? மறுச்சம் வந்துட்டான. இது நீ சபையிலே நம்ம மறிச்சவன் அகைன் வருவான் பைபிள் பர்மிட் பண்ணவே. ஏன்னா மறித்தவனுக்காக உயிர் கொடுத்தவர் இயேசு. அந்த உயிர் எல்லாருக்கும் எப்ப அப்ளை ஆகுது அப்படின்னா அவர் 2ஆம் கரெக்டா? அது வரைக்கும் எல்லாரும் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையில் படுத்து. நாம எப்படி போய் தூங்குறோம்ல, நைட் தூங்குறோம். என்ன நம்பிக்கையில் தூங்குறோம்? காலையில் எழுந்து அதே நம்பிக்கையில தான் மறித்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? போய் தூங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் எழுந்து எல்லாமே எல்லாமே அசுத்தாதிகள் தான். இன்னும் நீங்க 1ஆம் உலகம் பாடம் படிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். கெட்டு போன தேவதூதர்கள். உதாரணத்துக்கு லேகியோன் ஒரு பிசாசு சகோதரி சொன்னாங்கல்ல, அவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து உன்னதமான தேவனுடைய குமாரன் உமக்கும் நமக்கும் என்ன காலம் நிறைவேறும் எங்களையே வேதனைப்படுத்தவர். என்ன காலம் நிறைவேறும்? அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. பேதுருல படிச்சு பாவம் செய்த தூர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சன்னியாயம் கட்டி நரகத்துல தெரியல. எதுக்காக வச்சிருக்காரா? நியாயத்துக்கு. அப்போ ஒரு காலத்தை என்ன பண்ணிட்டாரு? அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஒரு காலத்தை. அதுக்குள்ள இருக்கிற காலத்துல அவங்க என்ன பண்ணலாம்? நமக்கு யாரு கூட போராட்டம் உண்டு? அவங்க கூட தான் இருக்கு. ஆசுரத்தோடும் அல்ல, துறைத்தவங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு இல்லையா? அப்ப அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள வந்து நான் கிரியை செய்யலாம்னா எனக்கு என்ன கொடுத்துட்டீங்க? அதிகாரம் கொடுத்துட்டீங்க. நான் கிரியை செய்யும் போது நீங்க வந்து என்ன பண்றீங்க? எங்களையும் தடுக்கிறீங்கன்னு கேட்டேன். புரிஞ்சா? அப்ப அந்த லேகியோ அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது யார்? அந்த தூதர்கள் தானே, கேட்டு போன தூதர்கள் தானே.
பாவம் செய்வதற்கு தானே. ஓகே, எனி டவுட் இது வரைக்கும் பாடத்திலே போல இப்போதான் ஆத்மானா என்ன பண்ணுங்க படிச்சிருக்கோம். இப்போ சொல்லுங்க ஆத்மானா என்ன? நான் தான் ஒன்னா வரும் வயசு. ஆத்மாவோட செய்யணும் ஸ்நேகிக்கணும் சொல்லுவோம். ஆவின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆத்மான்றது நம்ம ஒரு ஆத்மாவோட செய்யணும். நான் சொல்றேன் ஆத்மாவை கருத்து சொல்றேன். அவர் சோதரிக்கிறாரா அவர் ஆத்மா சொல்றாரு? அவர் தானே சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து என் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். யார் போனது மரணத்துல? அவர் தானே போனாரு. நீங்க பைபிள் இனிமே ஆத்மான்ற வாசனை எங்க வேணா எடுத்து படிங்க. உயிருள்ள மனுஷனா தான் போய் செத்து போனா யாரையுமே என்ன சொல்றாங்க பைபிள்? ஆவி ஆத்மா சரீரம், சரீரமும் உயிரா இருக்கு, ஆத்மாவும் உயிர் இருக்கு, ஆவியும் இருக்கு. அதான் பிரிச்சு சொல்றேன். அதான் தேவன் பிரிச்சுதான் சேர்த்தாரு. சரீரமும் ஒன்று சேர்த்து ஆத்மா. இல்ல சரீரம் ஆத்மா உயிர் சொல்றாரு. ஆவி உள்ளதான் சரீரக்கும் ஆத்மா உயிர். நமக்குள்ள இருந்து ஆவி எடுத்துட்டா அந்த சரீரம் தான் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. மேல போன ஆவி மட்டும் என்ன செய்யாது? எந்த வேலையும் செய்யாது. தேவனுக்குள்ள அது சுவாசமா தான் இருக்கு. என்னைக்கு அது சேருதோ அப்பதான் என்ன பண்ணணும் சார்? நீங்க என்ன பண்ணா இந்த சினிமா படம் பார்த்து நிறைய பேர் கேட்கும் பேர் அது ஏதோ ஒரு கருப்பான அது உள்ள அது படிச்சோடனே அப்படின்னு இல்லை. நான் இன்னைக்கு பதில் வந்து ஒரு குரூப்ல மெசேஜ் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ் இல்லை யாருக்காவது கால் பண்ணி சொல்லியிருக்காருன்னு அவர் சொன்ன வார்த்தை என் மைண்டுக்குள்ள போயிடுச்சு. என் மைண்டு என்ன இயக்குது? நீ எங்க போகணும் இயக்கு என்ன பண்ணு சீக்கிரம் வந்து இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது? சரீரம் வேலை செய்யுது. யார் உங்களுக்கு ஆர்டர் பண்ண சொன்ன வார்த்தை உங்க மைண்டுக்கு என்ன போட்டுடுச்சு? ஆர்டர் போட்டுடுச்சு. சாத்தான் நம்ம மைண்டை தான் ஆக்குவே பண்ணும். அதான் வாண்டமெண்ட்ல சில கட்டி வச்சிருக்காங்க. அந்த மைண்ட் அவன் எடுத்துட்டான்னா இந்த மைண்ட் சொல்றது எது கேட்கும்? சரீரம் இல்லையா? ஸ்திரீக்கு புருஷன் தலைன்னு ஏன் சொல்லுங்க? புருஷன் தலைனா நீங்க தலை சொல்றத அவங்க சரீரம் கேட்கும். தலை சொல்றத சரீரம் கேட்கல அப்படின்னா நீ கோமால இருக்கணும். தலை ஆர்டர் போட்டாதான் சரீரம் எழுந்து நின்று வேலை செய்யும். கோமால இருக்கிறவங்களுக்கு தலை இன்னும் என்ன போடல? மூளை ஆர்டர் போடல. அதனாலதான் படுத்துருக்கான் வருஷம் கணக்கில். இல்லையா? இப்ப அவர் வந்து நான் போறேன் அப்படின்னு எழுந்து போனான்னு வச்சுங்களேன். எது யார் ஆர்டர் போட்டாரு? மைண்டு. அவர் சரீரத்துக்கு ஆர்டர் போட்டு கால் எழுந்துன்னு என்ன பண்ணும்? செருப்பு போடும், பாட்டு போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சாத்தான் இப்படிதான் ஒருத்தன் என்ன பண்ணும்? அவன் ரூட்டு கொண்டு வரும். அந்த மைண்ட் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த மைண்ட் அவன் சொல்றதுக்கு என்ன சரீரம் என்ன பண்ணும்? கேட்கணும். நானா அப்படி பண்ணன்னு கேட்பாங்க சொல்லிட்டேன். அதனால ஏதோ ஒன்று உள்ள போயிடுச்சு அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வெளியே வந்துடுச்சு அதெல்லாம் கிடையாது. ஓகே சரி. இப்போ இதுல வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, அப்போ ஏனோக்கு எலியெல்லாம் மறிச்சாங்க? இப்ப எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான்னு வசனம். எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏனோக்கு மரணத்தை காணப்படி என்ன பண்ணப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை என்ன பண்ணார்? எடுத்துக்கொண்டார். இல்லையா? இப்ப இதெல்லாம் அடுத்தடுத்து கேள்வி. மறிச்சவங்க யாராவது மறுபடியும் உயிரோட வந்திருக்காங்க? லாசர் வேற இப்போ நான் மறிச்சவங்களே மறுபடியும் வந்திருக்காங்க கேட்டோம். நீங்க லைனா சொல்றீங்க இவங்க எல்லாம் மறுபடியும் மறிச்சாங்களா இல்லையா? அவங்களை விடுங்க. அது ஒரு அற்புதம். மறிச்சவங்களை எழுப்புறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்து இருக்குன்றதுக்கு ஒரு அற்புதத்தை ப்ரூஃப் காமிச்சார். இன்னும் ஏன் ப்ரூஃப் காமிச்சார் அப்படின்னா அவரோட ராஜ்யத்துல எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்கன்றத இங்கே செஞ்சு காமிச்சார். அது எப்படிங்க எல்லாரும் வருவாங்க? இப்படிதான் வருவாங்க. அது எப்படிங்க குருடன் மறுபடியும் வருவாங்க? கண்ணு திறக்கப்படும். இப்படிதான் திறக்கப்படும். அது எப்படிங்க முடவன் மானுக்குள் துள்ளி குதிப்பான்? இப்படிதான் முடியும். அப்படின்றதுக்கு என்ன காமிச்சிட்டே இருந்தார்? ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டே இருந்தார். புரியுதுங்களா? வேற யாராவது மறிச்சவங்க வேற ஏதாவது ஒரு ஃபார்ம் ஏதாவது மறிச்சவங்க அவர் விட்டுருங்க. அவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்.
இல்லை வேற ஏதாவது ஆவியாவோ அந்த மாதிரி ஏதாவது இப்போ எலியா வந்தாரு. எலியா இல்ல அது குறி சொல்ற சாமுவேல் சாமுவேல் வெரி குட். குறி சொல்ற ஸ்திரீ சாமுவேல் எழுப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயம் கேட்பாங்க. கரெக்டா? ஆமா. சாமுவேல் எழுந்து வந்து என்ன சொல்லுவார்? அது சாமுவேல் இல்ல அது அந்த மாதிரி சால்வை போட்டுருந்தாரு. சாமுவேல் சொல்றாங்க. சாமுவேல் வசனம் இருக்கு. சாமுவேல் சவுலை பார்த்து அவரு சவுல் தான் அதை வந்து சொல்லுவாரு. சாமுவேல்னு சொல்லுவாரு. சொல்றாரு. அதனாலே சவுல் அவரை சாமுவேல் சாமுவேல் நல்லா இருக்கு. அதுக்கு எழுதுவாரு. இல்ல குறி சொல்ற நீ சவுலாச்சுதே நான் சாமுவேலை பார்த்தா குறி சொல்ற லேடியே கேட்கும் நீ சவுல் தானே அப்படி சொல்லி சாமுவேல் வந்து உடனே இது யாரும் கண்டுபிடிச்சாங்க? யாரு குறி சொல்றவங்க அவசரம் இருக்கு. சவுல் சாமுவேலை நோக்கி, எஸ் சாமுவேல் சவுலை நோக்கி என்னை ஏன்பா கலைச்ச? சவுல் பேசுவார், நான் வந்து இவ்வளவு துக்கத்துல இருக்கேன். சாமுவேல் சொல்லுவாரு, தேவன் மட்டும் போயிட்டாரு, உன் ராஜபரம் மட்டும் உன் தோட்டம் என்ன பண்ணியாச்சு. பட் அது வந்து சாமுவேல் கிடையாது. வேற யாரு? ஏன்னா அது வந்து அவர் டான்ஸர் இல்லை அப்படின்னு சொல்லி சாமுவேல் வந்து சவுல்கிட்ட சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து சவுல் வந்து சாமுவேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு வசனத்தை கோட் பண்ணி சொல்றாங்க. அதை வச்சு சொல்றாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனத்தை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க சாமுவேல் வார்த்தை என்ன கிடையாது. இல்லவா இதுவரை நம்ம ஒரு வசனம் இவ்வளவு நாள் படிச்சோம். வசனம் நிறைய வருது. இதை பேஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க, அங்க யார் வந்திருப்பா? சாமுவேல் வர முடியாது. அது ஒரு குறி சொல்ற ஸ்திரீயை வந்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி என்ன பண்ணுங்க? அதுதான் சொல்றேன். தேவன் இந்த ரூட்டா வச்சிருக்காரு. ஒரு குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட போய் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி இல்ல. ஓகே, இது ஒரு பாயிண்ட். வேற யாராவது மனுஷன் வந்திருக்காங்களா? மரித்தவர்கள் இந்த மாதிரி யாராவது மறுபடியும் வந்திருக்காங்களா? இயேசு கிறிஸ்து மறுரூப மலை மலை மோசே எலியா வந்தாங்க. வந்தாங்கல்ல? மோசே எலியா வந்தாங்கல்ல? நம்ம எலியா மரிக்கல மோசே மரிச்சாரு. ஓகே. ஆமா ஆமா மோசே மரிச்சாரு. மோசே எலியா வந்தாங்கல்ல? அப்புறம் கல்லன் கிட்ட சொன்னார், என்னோட பரதேசியில இன்றைக்கு நம்மளோட பரதேசியில நாமெல்லாம் எப்போதான் போவோம்னு சொன்னோம். அவரோட 2ஆம் வரைக்கும் தான் எழுந்து பார்க்கணும். அது வரைக்கும் கல்லனுடைய ஆவி அங்கதான் இருக்கும், தேவனுடைய தான் இருக்கும். சரீரம் மண்ணில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? நீங்க சொன்னார். படிக்கலாம். யார் சொன்னது? படிக்கலாம். ஒரு நாள்ன்றது 1000 வருஷம் கிடையாது. அப்போ 1000 வருஷம் வச்சு இருந்து போற 2000 வருஷம் வேதத்துல ஆச்சு. ஒரு சொல்லியிருப்பாரு. சார், அவர் வந்து போய் 2000 வருஷம் ஆச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து போய் காவலில் ஆவிலுக்கு என்ன பண்ணார்? கரெக்டா? இப்போ இயேசு கிறிஸ்து மறித்து நமக்காக மறித்து 3ஆம் நாள் கழிச்சு என்ன பண்றாரு? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போ இந்த 3 நாள் என்ன பண்ணாரு? 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு. அது இல்ல அப்போ போய்க்கும் பிரச்சனை பண்ணிருப்பாரு பாதம். அது சாமுவேலும் பண்ண முடியாது. சரி, அந்த வசனம் படிக்கலாமா? படிச்சு முடிச்சுக்கலாம். எங்க இருக்கு படிக்கலாம்? பேரு 1 பேரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியில அவர் போய் என்ன பண்ணாரு? காவல் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஓகே, சரி. இப்போ அந்த ஆவியில அவர் போய் காவல் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இப்போ இன்னைக்கு மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி தான் 3 நாள் இருந்தார்ல, அந்த 3 நாள்ல போய் தான் என்ன பண்ணாரு? பிரசங்கிச்சார் அப்படின்னு ஒரு கருத்து எல்லாரும் வச்சிருக்கீங்க. மேல இருக்கிற வசனம் படிங்க. அதுக்கு மேல ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் என்ன பண்ணப்பட்டார்? பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில் என்ன பண்ணப்பட்டார்? உயிர்ப்பிக்கப்பட்டார். அடுத்த வசனம். அந்த ஆவி எந்த ஆவியிலே? உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. அப்ப எப்ப போனாரு?
அவர் மாம்சத்திலே கொலை வந்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அந்த ஆவியில எந்த ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில எப்போ உயிர்ப்பிக்கப்பட்டார்? 3 நாள் தானே. அப்ப எப்போ போய் பிரசங்கம் பண்ணாரு? அப்போ உயிர் தெழுந்ததுக்கு அப்போ வீட்டுல இவங்க தானே தரிசனம் பண்ணது. இல்ல உயிர் போகும்போது பிரசங்கம் பண்ணாரு. வீட்டுல இருந்து போய் பிதா கிட்ட தங்கிட்ட கொடுக்குறாருல. 40 days ஆகும். நாங்க சொல்லுங்க. இல்லை அது எப்படி மைண்டு எவ்வளோ நல்ல இறைவனா இருக்கான்னு பாருங்க. அப்பவும் சான்ஸ் கொடுத்து பார்க்குறாரு. பிரசங்கிச்சார். இப்ப காவலில் ஆவியில் அந்த ஆவியில் யாரா? ஆதியில வந்து நோவா பேரிலே அந்த ஆவியில் என்ன சொல்றது? நோவாவின் காலத்துல இருந்தா நாம படிச்சல கெட்டு போன தூதர் அவங்க தான். அது மனுஷர்லாம் இல்லை. அவங்க தான் மனுஷர்கள் பூமியில இருக்கிறாங்க, காவல்ல கிடையாது. காவல்ல யாரை வைப்பாங்க? கைதிகள் தவறு செய்தவங்க தான் வைப்பாங்க. கீழ்ப்படியாமல் போனது. கீழ்ப்படியாம இருக்கு யாருன்னா கெட்டு போன தேவர்கள். அதை தான் காவல்ல வச்சு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி மனுஷர்களை கிடையாது. அந்த ஆவியா? மனுஷருடைய ஆவி தான். அதான் மனுஷருடைய ஆவி மண்ணுக்கு போயிடுச்சு. சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு. ஆவி எங்க போயிடுச்சு? தேவனுக்கு போயிடுச்சு. இல்லையா? அவங்க யாரும் காவல்ல கிடையாது. காவல் இருக்கிறவங்க யாரும் தவறு செய்து காவல் இருக்கிறவங்க காவல் இருக்க யார் தவறு செய்தா? தூதர்கள். அவங்க தான் தேவன் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்ன பண்ணுங்க அந்த காலசங்களை போட்டு அடிச்சு வச்சுக்காரு. இவங்க தான் காவல் இருக்காரு. அவங்க தான் என்ன பண்ணிக்கிறது? சரி பிரசங்கம். சரி இப்ப போய் பிரசங்கம் பண்ணாரா? ஆர்மியில் அவர் போய் தான் இருக்கு. அவர் போய் காவலில் இருக்குல்ல பிரசங்கம் பண்ண. சரி நீங்க 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு இப்ப பாருங்க சொல்லுங்க. உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் போறாரு. 3 நாள் வந்து அவருடைய ஆவி வந்து பூமியில தான். நீங்க தானே வசனம் சொன்னீங்க. யோனா 20:10 3 நாள் 3 நாள் பாதாளத்துல. அப்ப பாதாளத்துல. ஆமா மனுஷகுமாரன் பூமி இருதயத்துல இருப்பாரு. வீட்டுக்கு பண்றோம்னா மேல போய் அவங்க பிரசங்கிச்சுட்டு அப்புறம் கீழே வந்து அதெல்லாம் படிக்க இப்பதான் இங்க வந்திருக்கோம் படிக்கலாம். சொல்லுங்க. இல்ல அதுதான் கேட்கறாரு. அப்போ இது எப்போ நடந்தது அப்படின்னு அந்த பிரசங்கம் நடந்துச்சு. உயிர்த்து போனார்ல மேல, வீட்டுல இருந்து போனார்ல மேல இருக்கா மானமண்டல. அங்கதான் கெட்டி போட்டாங்க. பிரசங்கம் பண்ணாரா? என்ன பிரசங்கம் பண்ணிருப்பாரு? சீக்கிரம் மிக சீக்கிரம் வருகிறது. ஒன்னும் இல்லை. பிரசங்கம் 2 டைப்ல பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு ப்ரீச் பண்ணிட்டு இது ஒரு டைப் பிரசங்கம். நம்ம நீங்க சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணலாம். இன்னொரு டைப் பிரசங்கம் உங்க வாழ்க்கையே மற்றவங்களுக்கு பிரசங்கமா இருக்கும். நீங்க ஒரு லைஃப் வாழுறீங்களே அதுவே 10 வீட்டுக்காரங்க எப்படி இருக்கும்? பிரசங்கமா இருக்கும்ல. அவர் மாதிரி நம்ம சாட்சி அது கூட என்னதான் பிரசங்கம் தானே. அப்ப எத்தனை விதத்துல பிரசங்கம் பண்ணலாம்? 2 விதத்துல பண்ணலாம். இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணிருப்பாரு? நீங்க ரெண்டுமே கூட இருக்கு. ஏன்னா இப்ப முதலாம் உலகத்துல தூதர்களும் தேவன்கிட்ட தான் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது இல்லை. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு தேவன் இந்த பூமியில. அவங்க அந்த வேலை என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு தான் வந்தார். வந்து என்ன பண்ணிட்டு போறாரு? செஞ்சுட்டு போறாருல. செஞ்சுட்டு போறாருல. அதுவே அவங்களுக்கு என்னவா இருக்கும்? நானும் அங்கதான் வந்தேன். என்ன பண்ண அந்த வேலையை செஞ்சுட்டு போறோம். அது அவங்க அவர் சொல்லியே இருக்கலாம். அவர் செய்யறதை பார்த்து அவங்களே என்ன பண்ணிக்கலாம்? புரிந்து கொண்டு இருக்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம்? ஏனோக்கு போனாரா? இவங்க வந்தது சாமி இல்ல மோச இல்லையா வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க? பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில லாஸ்ட் ஆபிரகாம் கூட அப்ப இருக்காரு பரலோகத்துல. யாரும் போக மாட்டோம் சொன்னாங்க இல்லையா? அப்படிலாம் இருக்கு. சரி இதெல்லாம் என்ன அடுத்த பார்க்கணும். நீங்க இடத்துல ஏதாவது டவுட் இருந்தாலும் அடுத்த வாரம் எடுக்கணும். எந்த வசனம் எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க வேற விட்டுருக்கா? நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் இன்னைக்கு வராது அடுத்த வாரம் புரியுமா? புரியாது. புரியாது. ஆத்மாவை சொல்லிட்டு அடுத்தது அதான் இன்னைக்கு வராம இருக்கிற ஒருத்தருக்கு அடுத்த வாரம் வந்தா புரியுமா? புரியாது. நான் மறுபடியும் வந்தோம்னா நமக்கு அதுதான். இதுக்கப்புறம் கிளாஸ் என்ன மிஸ் பண்ணாலும் தெரியாது. ஓகே பொறுமையாக அனைவரையும் தேவதை மாஸ்டர்